எனக்கு 30 வயசை தாண்டி போயிட்டுருக்கு. என் லைஃப்பில் இப்போ யாராவது என்கிட்ட வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் சில முக்கியமான ரொம்ப பேசிக்கான விஷயத்த சொல்வேன். வாழ்க்கை எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நான் படித்த புத்தகங்களும் எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நான் இருக்கிற நிலையை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை பார்த்து என்ன மாதிரி ஆகணும் ஆசைப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், இது எல்லாமே பேலன்ஸ்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சில முக்கியமான ரொம்ப சிம்பிளான பாடங்கள் நிறைய இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் போட்ட பல புக் சம்மரியை விட இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். சிம்பிளானதாக இருக்கும். வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வேலையையும் டிப்ஸையும் நான் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்பீங்க, புக் சம்மரி சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையே மாறும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே மாறலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் புக் சம்மரி பண்ணுறேன், ஆனால் அதிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வீடியோவில் புக் சம்மரி கிடையாது, நிறைய லெசன்ஸ் கிடையாது, கதை கிடையாது. சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத டைரெக்டாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றலைன்னா என்னோட எந்த வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறத அப்படியே செஞ்சு பாருங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா நீங்கள் என்கிட்ட என்னன்னு கேட்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? உங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க? நம்ம பொதுவாக என்ன நினச்சிருவோன்னா, உங்களை மாதிரி பணக்காரன் ஆகிறது எப்படி, அவரை மாதிரி நான் எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது, இவரை மாதிரி எல்லாரும் என்னை போற்றக்கூடிய ஒரு நபராக எப்படி ஆகிறது, இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இது எதுவுமே முக்கியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான உண்மையை சொல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுலையே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களோட ஆரோக்கியம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் முக்கியம். ஒரு மிருகமாக இருந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கோம். அந்த நோக்கம் என்ன தெரியுமா? நான் உயிர் பிழைத்து இருக்கணும், நான் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுன்றதை எடுத்து ஓரமாக வைங்க. ரொம்ப பேசிக்கான அடிப்படையான உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு இயற்கையான உந்துதல் என்னென்னா, நான் உயிர் பிழைத்து இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. இதுதானே அடிப்படை. ஆனால் இதை மறந்துட்டு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மூளை கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படின்றதுனால தான். அதில் நிறைய பிழைகள் இருக்குது அப்படின்றதுனால தான் எதையோ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பையே அழிச்சிக்கக்கூடிய எத்தனை செயலை செய்கிறோம். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இந்த வீடியோவை இங்கேயே கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. லைஃப்பில் உங்களுக்கு ஹெல்த் தவிர வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் இது முக்கியங்க, அது முக்கியங்க, ஹெல்த் மட்டுமா முக்கியம்? என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் முக்கியம், எனக்கு அவங்க முக்கியம், இவங்க முக்கியம். நீங்கள் ஏதேதோ ஒரு ரொமான்டிக்கான விஷயத்த சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் ஆரோக்கியம்தாங்க முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லி 0 யூஸ். அது பயனளிக்க போகிறதே கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் கூட பல பேர் உங்களை நேசிக்க மாட்டாங்க. இவன் என்னையா இவ்வளவு தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பாங்க. நீங்கள் படுக்கையே ஆயிப்பாருங்க. உங்களால் எந்திரிச்சு போய் ஒன்றுக்கு போக முடியாத ஒரு நிலை வந்ததுன்னா உங்கள் கூட உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்ச மனிதர்கள் கூட உங்களை வெறுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி எல்லா மனிதர்களையும் சொல்லலை, ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில பேர் ஆரோக்கியத்தில் பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு படுக்கையாக இருப்பாங்க. அவங்களோட நெருங்கிய நபர்கள் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு செத்தே போயிடலான்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கோங்க. அதை தவிர எதுவுமே முக்கியம் கிடையாது. அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஒரு செயலை செய்கிறீங்கன்னா உங்களை விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. முட்டாள்ன்றது ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் உண்மையாக மனசார அதை நான் சொல்கிறேன். 2வது, இந்த ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப சிம்பிள். உடல் பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் பயிற்சி தான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உடல் பயிற்சியை தான் நம்ம நிறைய இடத்துல செய்யாமல் விட்டுடுறோம்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு உடல் பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யவே தேவையில்லை. ஏதாவது ஒன்றத்தை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக இதை பண்ணுங்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு செயலாக இருந்தாலும் அதை விட்டுட்டு உடல் பயிற்சி பண்ணுங்கள். அதுக்காக ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நீங்கள் ஜிம்மில் போயிட்டு வெயிட் எடுத்து அடிங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி உங்களால் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு முக்கியமான தேவையும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தினமும் கொஞ்ச நேரம் நடந்துருங்க. அந்த நடையை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 ஸ்டெப் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேணாம். உங்களால் எவ்வளவு நடக்க முடியுமோ நடந்துருங்க. லைஃப்பில் எங்கெல்லாம் உங்களால் உடலை பயன்படுத்தி ஒரு வேலை செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. உதாரணத்துக்கு லிஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக படிக்கட்டில் ஏறிப்போங்க. உதாரணத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு சைக்கிளில் போகிறதுக்கு பதிலாக நடந்து போங்க. இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடத்துக்கு ஒரு பைக்கில் போகிறதுக்கு பதிலாக சைக்கிளில் போங்க. இதை தாண்டி வாரத்துக்கு 3 நாள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. அது புஷ்அப் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்குவாட் போடுறதா இருக்கட்டும். ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் வீட்லேயே கூட உங்கள் உடல் எடையை வச்சே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 4-5 எக்ஸசைஸை கற்றுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அது போகும். அந்த நேரத்தில் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிடுங்க. மசில் ரொம்ப 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 முக்கியம். எவ்வளவு தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் மசில் இல்லைன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை செய்ய முடியாது. 60 வயசுக்கு அப்புறம் யாரையோ டிபெண்ட் பண்ணி ஆகிடுவீங்க. மசிலை கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டேஜில் ஏறி மசிலை காட்டுற அளவுக்குலாம் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஒரு மசில்ன்றது தேவை 60-70 வயசில். உடல் பயிற்சி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 2வது, உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிறீங்க. எப்பெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க, இல்லை 2 வேளை சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலேயும் புரோட்டீன் இருக்கா அப்படின்றத கேளுங்க. குறைஞ்சது ஒரு 25-30 கிராம் புரோட்டீனாவது நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணுங்கள். உங்கள் உடல் எடை எவ்வளவோ அத்தனை கிராம் புரோட்டீன் உங்கள் வயிற்றுக்குள்ளே போயிடணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயந்தான், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. முக்கியமாக வெஜிடேரியனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு பணம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணத்தை ஒதுக்கியிருப்பீங்களே. சினிமாவுக்கு போகிறது, டிவிக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு காசு கட்டுறது, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்னு காசு வச்சுருப்பீங்களே, அதை விட்டுருங்க. அது செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கொஞ்சமாக ப்ரோட்டீனை எடுத்துக்கோங்க. எந்தெந்த உணவில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம சில கற்பனையில் இருப்போம், இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதில் ப்ரோட்டீன் இருக்கான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சோயா சாப்பிட்றதா இருக்கட்டும், பன்னீர் சாப்பிட்றதா இருக்கட்டும், ப்ரோட்டீன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு உணவுலையும் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணியே ஆகணும். ட்ராக் பண்ணாத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போய்டும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோனில் ஒரு எக்ஸல் எடுத்து அதில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும். நீங்கள் எது முக்கியமோ அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். இந்த ஹேபிட்டை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா? பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஒவ்வொரு ரூபாயும் நான் எங்கெங்கே என்னைக்கு செலவு செய்கிறேன், எந்த பணத்தை சேமிக்கிறேன், அந்த சேமித்தது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, இப்படி தொடர்ந்து பக்காவாக ட்ராக் பண்ணும். என்னோடய ட்ராக்கிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாய்க்கும் ட்ராக்கிங் இருக்கும். நான் எதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செலவு பண்ணுறேன், ஒரே ஒரு ரூபாய் ஏதாவது செலவு பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், அது கூட என்னோடய ட்ராக்கிங்கில் இருக்கும். என்னோடய குடும்பத்தில் நடக்கிற மொத்த பரிவர்த்தனையும் என்னோடய ட்ராக்கிங்கில் இருக்கும். ஒரு 5-6 ஷீட் வச்சுருப்பேன். இப்போ நான் யூடியூபுக்கு செலவு பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனி ஷீட், யூடியூப்லேருந்து வர வருமானத்துக்கு தனி ஷீட், என்னோடய ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரு ஷீட்டு, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு ஷீட்டு, ஒவ்வொரு நாளும் நான் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஷீட்டு, அது எல்லாத்தையும் சம்மரி பண்ணி வருஷம் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு ஷீட், மாதம் ஒரு ஷீட், அதில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்றதுக்கு ஒரு ஷீட். இவ்வளவு ஷீட் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம்னு தெரியும். இவ்வளவுலாம் போடுங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் எழுதுங்க, ஒவ்வொரு வருமானத்தையும் எழுதுங்க. அது பணத்துக்கு மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் ட்ராக் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரு கேலண்டர் இருக்கும், அந்த கேலண்டர் டேபிள் கேலண்டர் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கேலண்டரில் எப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடணும், எப்போ நான் ரீல்ஸ் போடணும், இப்போ நான் ரீல்ஸில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் எப்போ நான் ரீல் போடணும், எப்போ நான் ஸ்பாட்டிஃபைல எந்த வீடியோ போடணும், இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் ஃபேஸ்புக்கில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கான பிளான். இப்படி எல்லாத்துக்கும் பிளான் இருக்கும். என்னோடய செவுத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டிக்கி நோட் ஒட்டி வச்சுருப்பேன். அந்த ஸ்டிக்கி நோட்டில் இந்த மாதிரி எனக்கு ஹாலிடே, இப்போ 3 நாள் ஹாலிடே
இருக்குது. இந்த 3 நாளில் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை நான் என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன வீடியோ ஷூட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஏதாவது அப்லோட் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், திங்கக்கிழமை என்ன பண்ணணும், இது எல்லாமே எழுதியிருக்கும். இது எல்லாமே ட்ராக் ஆகும். இது மட்டும் கிடையாது, உங்களோட வெயிட் உங்களுக்கு முக்கியம்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெயிட்டை மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை, ஏன்னா அது அவ்வளோ வேரியபிள் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை வெயிட்டை மெஷர் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை ட்ராக் பண்ணணும். ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, என்னென்னலாம் வாய்க்குள்ளே போகுதுன்றதை எழுதுங்க. ஒரு வாரத்தில் திரும்ப போய் பாருங்கள், நான் என்ன மாதிரி உணவு அதிகமாக சாப்பிட்றேன், எதை நான் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத பாருங்கள். அந்த ஆடிட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னா உங்களோட மனைவி கூட, கணவன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை நோட் எடுங்க. இது ரொம்ப 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 பேசிக்கான அடிப்படையான ஒரு ஸ்கில், கட்டாயம் வேணும். இதை நீங்கள் வச்சில்லாமல் அடுத்து நீங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது. எப்படி ஆரோக்கியம் இல்லாமல் அதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாதோ, அது மாதிரி எது முக்கியமோ அதை ட்ராக் பண்ணாமல் அந்த முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எது முக்கியமோ அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். கேட்குறதுக்கு ஏதோ சின்னதாக சொல்கிற மாதிரி இருக்கும், செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். உங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமாக பணத்தை தேடி ஓடாதீங்க. லைஃப்பில் என்றைக்குமே பணத்தை தேடி நீங்கள் ஓடவே கூடாது. பணம் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. முதல் ஒரு 5 வருஷம் ஏதாவது ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுங்க. அந்த ஸ்கில்லை பணமே வரலனாலும் பரவாயில்ல, நான் கடினமாக உழைக்க போகிறேன், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறேன், அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆக போகிறேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கில்லுக்காக ஏதாவது வேலை செய்யுங்க. 5ஆவது வருஷத்துக்கு அப்புறம் பணம் உங்களை தேடி வரும். வரலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஸ்கில்லில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்கு பின்னாடி ஒரு பணம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதுலேருந்து சம்பாதிக்கிறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. அந்த ஸ்கில் எனக்கு பிடிக்கும், அதை நான் திரும்ப 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 செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த வேலையை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும். எனக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படி தான், எனக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது அப்படி தான். எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ 5 வருஷம் நான் தொடர்ந்து இதில் கடினமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அது கடினம்னாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமே இதுக்காக நான் வேலை பார்த்தேன், தொடர்ந்து 5 வருஷத்துக்கு. சில பேருக்கு 1 வருஷத்தில் அது நடக்கும், 2 வருஷத்தில் நடக்கும். 5 வருஷத்தில் 99% பேருக்கு நடக்கும். நான்லாம் அந்த லோ கிரேட் ஆள் தான். எனக்கெல்லாம் 5 வருஷம் எடுத்துச்சு. ஆனால் 5 வருஷமும் கொஞ்சமும் கவலைப்படல, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் பாட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட காலிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் தூங்காத நேரம் அனைத்தும் யூடியூப்காக இருந்திருக்கும். ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரேன், மற்ற நேரம் எல்லாமே யூடியூப்காக ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது என்ன பேசலான்றதை எழுதிக்கிட்டு இருப்பேன், இல்லை எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் கடந்த 7 வருஷமாக நடக்குது. அதில் முதல் 5 வருஷம் ₹1 கூட பெருசாக வரல. அதுலேருந்து எனக்கு வருமானன்றதே கிடையாது. இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்கள் வீடியோவில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நான் வேணான்னு தள்ளி வைக்கிறேன். நான் வேணான்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் முதல் வாங்கின வருமானத்தை, மாத வருமானத்தை இப்போ யாராவது ஒருத்தவங்க ப்ரொமோஷனுக்கு கேட்டால், இல்லைங்க வேணாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் நிறைய சொல்கிறேன். பணம் நிறைய வருது, ஆனால் அது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நிறைய இடத்துல நான் வேணான்னு சொல்கிறேன்ல, அதுவே என்னோடய ஆரம்ப நிலையில் பெரிய தொகை, அது இருந்தால் போகிறோம் அப்படின்னு தோணுது. ஒரு 10,000 15,000க்கு சில சமயம் நான் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா அந்த பிராண்ட் எனக்கு பிடிக்கல, இல்லை அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல, இல்லை இந்த வீடியோவில் எனக்கு ஃபிட் பண்ணணும்னு தோணலை அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் வந்து என்னை யாராவது ப்ரொமோஷன் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கிறதுனால இதை நான் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுப்பேன். அப்போ யாராவது கேட்டால் வேணான்னு சொல்கிறேன். அப்போ நான் பணத்தை இப்போது நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. கட்டாயம் இது உங்களுக்கு நடக்கும், என்னை விட சீக்கிரம் உங்களுக்கு இது நடக்கும். தயவு செஞ்சு ஸ்கில்லில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பணத்தை தூக்கி வைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்கில்லை மட்டுமே கவனித்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறவராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறவராக இருக்கட்டும், ஒரு கோடிங் பண்ணுறவராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இருக்கிற மொத்த நேரத்தையும் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருங்க. 5 வருஷம் கழித்து உங்களுக்கு பணத்தை எல்லோரும் வாரி வழங்குவாங்க. இப்படி 5 வருஷம் நீங்கள் செய்ய போகிற வேலையில் ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும். அதை பப்ளிக்காக நீங்கள் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் பார்க்க முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட காட்டணும். அப்படி காட்டுறது எதுக்கு தெரியுமா? அவங்க தொடர்ந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை விட ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து நிறைய நபர்கள்கிட்ட காட்டுங்க. அவங்க அதுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. அதை வச்சு உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறவங்க பப்ளிக்காக பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கூட நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து உங்கள் மேனேஜர்கிட்ட காட்டலாம், உங்கள் டீம்கிட்ட காட்டலாம். அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயம் இப்போ இருக்குது.
உங்களால் நினச்சா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், நீங்கள் நினச்சா ஒரு விஷயத்தை படிக்கலாம், நீங்கள் நினச்சா ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி என்ன வேணால் நீங்கள் பண்ணலான்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. அப்போ இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எது எனக்கு முக்கியம் அப்படின்றத கற்றுக்கிறது தான். எதை நீங்கள் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற டைமை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி அதை உறிஞ்சி எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்னோடய ஒரு நாள் சைக்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நிமிஷத்தை நீங்கள் வெளியே எடுக்கவே முடியாது. ஃபுல்லாக ஸ்டஃப் ஆகியிருக்கும். நான் காலைல ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிப்பேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வரதுக்கு நைட் 9 மணி ஆகிடும். இப்படி வாரத்துக்கு 5 நாள் பண்ணுவேன். சில சமயம் 1 மாதம் 2 மாதம் நான் ட்ராவலில் வேறு ஏதோ ஒரு ஊரில் போய் ஹோட்டலில் தங்கியிருப்பேன். இப்படி தொடர்ந்து என்னோடய ஜாப் ஹை டிமாண்டிங்காக இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவுலையும் வாரம் என்னோடய வீடியோ வந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போ எடிட் பண்ணுவேன், எப்போ படிப்பேன், எப்போ உட்காந்து எழுதுவேன், எப்போ நான் ஷூட் பண்ணுவேன். அதுவும் என்னோடய வீடியோ ஜஸ்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு ரேண்டமாக இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்கும். நீங்கள் ஷூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு 1 மணி நேரம் வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு. அந்த 1 மணி நேரம் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்றதும் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 3 நாள்ன்றது சாலிடாக எடுத்துக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் நேரம் எங்கேருந்து வந்துச்சு? புதுசாக எனக்கு எக்ஸ்ட்ராவாக நேரம் வரல, இருக்கிற நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் பேசும்போது என்னால் 1 மணி நேரம் வீடியோவை பெருசாக பிழைகள் இல்லாமல் டக்குன்னு பேச முடியும். ஸோ ஒரு சென்டென்ஸாக பேசிவிட்டு அது எல்லாத்தையும் உட்காந்து ஒட்டுற வேலை எனக்கு இருக்காது. அப்போ இங்கே ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணதுனால 1 மணி நேரம் வீடியோவை என்னால் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே எடுக்க முடியும். இந்த வீடியோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 17-18 நிமிஷமாக போயிட்டுருக்கு. நான் கட் பண்ணல, டைரெக்டாக இந்த வீடியோ முழுமையாக கூட என்னால் பேச முடியும். அப்போ எங்கே நான் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறனோ அங்கே டைம் கம்மியாக தேவைப்படுது, எனர்ஜி கம்மியாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2 வேலையை ஒன்றா செய்கிறதுக்கான அந்த ஸ்டாக்கிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆஃபீஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறேன்னா பஸ்ஸில் போகிறப்போ படிக்க பழகிப்பேன். பஸ்ஸில் போகிறப்போ புக்கை திறந்தா தலையெல்லாம் சுத்தம். ஆனால் கொஞ்ச நாளில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் பஸ்ஸில் போகிறப்போ படிக்க முடியும். அப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த 4 மணி நேரத்தில் என்னால் ஒரு புத்தகத்தில் பாதியே படிச்சிட முடியும். 2 வாட்டி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணேன்னா ஒரு புத்தகம்ன்றது முடிஞ்சிடும். முன்னெல்லாம் ஒரு புத்தகத்தை படித்து முடித்தேன்னா உட்காந்து ஒரு நோட்டில் எழுதுவேன், என்ன பேசலாம் ஏது பேசலான்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுதுறதே கிடையாது. டைரெக்டாக புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த புக்கோட சாப்டர் நேம் என்னெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத 1 நிமிஷம் பார்த்துட்டு டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவேன். நான் எப்படி எழுதுனேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி எழுதுவேன்னா ஒரு புக்கில் தொடர்ந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன், என்ன பேசலான்ற ஒரு பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருப்பேன், இல்லை சில சமயம் அதாவது நோட் எழுதியிருப்பேன். இப்போது ஒரு வாட்டி நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் அந்த ஒரு சாப்டரை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு அதை மைண்ட்குள்ளே 1 நிமிஷம் ஓட்டி, ஏன்னா இங்கிலீஷில் படிக்கிற முக்கால்வாசி புக் எல்லா புக்கும் இங்கிலீஷ் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அதை தமிழாக்கம் பண்ணணும். அப்போ மைண்டில் ஒரு வாட்டி அப்படியே மைண்டில் ஓட்டி பார்த்துட்டு அதற்கான நிகரான நல்ல தமிழ் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அதை தங்கிலீஷில் எழுதுவேன், இல்லை சில சமயம் இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சுப்பேன். அது இந்த லைனை படித்தா எனக்கு தமிழில் வந்துடும். இப்போ அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஒரு சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அது அழகான தமிழில் என்னால் இப்போ பேச முடியுது. அதுக்கு நிகரான ஒரு மோட்டிவேஷனலான டைலாக்கை உடனடியாக மைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அப்போ அப்படி எழுதி வச்சு அதுக்கப்புறம் அந்த எழுதின நோட்டை பார்த்துட்டு அதை வச்சு பேசுவேன். இப்போ இந்த ப்ராசஸே கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக புக்கை பார்த்துட்டு 1 மணி நேரம் என்னால் பேச முடியும். அங்கே பிரச்சனையே இல்லை, ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இல்லைனா தேவையில்லாத வேலைகளை நான் கட் பண்ணிட்டேன். இப்படி தேவையில்லாத வேலைகளை கட் பண்ணுங்கள், ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வெயிட்டிங் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வெயிட் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி உங்கள் வேலையை செய்ய முடியும்னு யோசிங்க. இப்படிலாம் செஞ்சால் தான் டைமை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். முக்கியமாக எது முக்கியம்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டைமை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் நான் முதல்ல சொன்ன 5 வருஷன்றது இன்னும் கொஞ்சம் கம்மியாக குறையும். உங்களோட பாதையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தேர்ந்தெடுத்துடுங்க. உங்கள் லைஃப்பில் எந்த பாதையில் போக போகிறீங்க அப்படின்றத முடிவெடுத்துடுங்க. அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாதையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ என் லைஃப்பில் நான் ஒரு யூடியூபர் அப்படின்ற ஒரு பாத்தை தேர்ந்தெடுத்துட்டேன். அது எனக்கு ஒர்க் ஆனிச்சான்னு கேட்டால் சத்தியமாக ஒர்க் ஆகலை. ஒரு 3-4 வருஷத்துக்கு எனக்கு பெரிய சப்ஸ்கிரைபர் கிடையாது, வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு வீடியோ பண்ண வருமானு கூட எனக்கு தெரியாது. அது பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் நான் பர்ஃபெக்ட் ஆகணும், பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை தப்பு, அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுங்க, அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான முயற்சியை முழுமையாக போடுங்க. ஒரு பாத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது ஆரம்பத்தில் ஒர்க்கே ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்காக அதை விட்டு வேறு பாத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் பாத்தை மாற்றிக்கிட்டே இருப்பீங்களே தவிர எந்த ஒரு பாத்துலேயும் போக மாட்டீங்க. ஒரு பாத்தை தேர்ந்தெடுத்து அதில் என்ன செய்யணுன்ற முடிவெடுத்து தொடர்ந்து அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 5 வருஷம் ஒரு விஷயத்தில் உழைக்காமல்
அதை விட்டு வெளியே வந்துடாதீங்க. முதல் 10,000 மணி நேரம் அதில் நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நீங்கள் கற்றுக்க தான் செய்வீங்களே தவிர ரிசல்ட்டுன்றது வராது. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ உடனடியாக இது வேலை செய்யலை அப்படின்னு முடிவெடுத்து வெளியே போகாதீங்க. எதை தேர்ந்தெடுத்தாலும் அதில் கமிட்டடாக இருந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க. என் வாழ்க்கையை மாற்றின இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லவா? நான் கடனே வாங்குறது கிடையாது. என் வாழ்க்கையில் நான் கடனும் பெருசாக வாங்கினதே கிடையாது. லைஃப்பில் கடன் வாங்கிடவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருங்க. மேபி நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், படிக்கிறதுக்காக கடன் வாங்குங்க, தப்பு கிடையாதுன்னு. இப்போயுமே நான் தான் சொல்வேன், படிக்கிறதுக்காக கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் அந்த கடனை வாங்கணும். நான் ஏதோ ஒரு 60 லட்சம் 70 லட்சம் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு சில சமயம் 60 70 1 கோடி ஆகும். அதுக்கு போய் நான் கடன் வாங்கக்கூடாது. ஒரு படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஆவரேஜாக எனக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த இன்கம்மை வச்சு என்னால் அந்த டெப்டை அடைக்க முடியுமா, அந்த டெட்டை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி அடைக்க முடியும்னா மட்டும்தான் அந்த கடனை நீங்கள் வாங்கணும். ஏதோ ஒரு பெரிய கடனை வாங்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சம்பளம் அந்த கடனை அடைக்கவே பத்தலை அப்படின்னு நீங்கள் ஆகிடவே கூடாது. நான் நிறைய பேர் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி படிச்சிருக்கேன். முக்கியமாக ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஃபாரினில் போய் படிக்கணுன்றதுக்காக நிறைய கோடிக்கணக்கில் கடன் வாங்கிடுவாங்க. பல லட்சம், ஒரு 70 75 லட்சம் 80 லட்சம் கடன் வாங்கிடுவாங்க. ஃபாரினில் போய் படிச்சுட்டு இந்தியாவில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இங்கே வந்து 60,000க்கு வேலைக்கு செய்வாங்க. 60,000 வச்சு 70 லட்சம் லோனெல்லாம் அடைக்கவே முடியாது. அப்போ கொஞ்சம் திட்டமிட்டு தான் கடன் வாங்கணும். முதல் ரூல், கடனே வாங்கக்கூடாது. 2வது ரூல், சில இடத்துல கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக மாறிடும். உங்களோட கல்விக்கு பணமே இல்லைன்னா கடன் வாங்கி ஆகணும். சில சமயம் நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கடன் வேணும்னா வாங்கி ஆகணும். கடன் வாங்கும் போது நான் படிக்கிறதுக்கு தானே வாங்குகிறேன் அப்படின்னு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக, கொஞ்சம் அது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை நான் அணுக போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கடினமாக அதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கணும். அந்த கடனை திரும்பி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். கடன் வாங்கிட்டு அதில் போய் தத்தளிச்சிங்கன்னா லைஃப் ரொம்ப மோசமானதாக மாறிடும். வாழ்க்கையில் புத்தகம் படிக்கிறத உங்கள் வாழ்க்கையே அது சார்ந்து தான் இருக்குன்ற மாதிரி அணுகுங்க. லைஃப்பில் புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. பணக்காரனாகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா பணம் சார்ந்த புத்தகம் ஒரு 10-20 படித்து பாருங்கள். நீங்கள் அப்போ தான் லைஃப்பையே புரிஞ்சுப்பீங்க. புத்தகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனோட வாழ்க்கை. நான் ஒரு 30 வருஷம் தான் வாழ்ந்திருக்கேன். இவ்வளவு அட்வைஸ் பண்ணுறேன்ல, என்னோட 60வது வயசில் நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்? இப்போ சொன்னது கூட தவறுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துட்டு போவேன். 60 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். ஒன்று நான் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம், இல்லை மிகப்பெரிய தோல்வியை அடையலாம். ஆனால் ரெண்டுமே எனக்கு வாழ்க்கைனா என்னன்றதை கற்றுக் கொடுத்துருக்கோம். எந்த துறையில் நான் வேலை பார்த்தனோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். அதில் பல விஷயம் எனக்கு தெரியும். நான் பணக்காரனாக இருந்தேன்னா பணக்காரனாகிறது எப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏழையாகவே இருந்திருந்தேன்னா என்ன செஞ்சு தப்பு பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை சில சமயம் ஏழையாக இருக்கிறதே நல்லா தாங்க இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஜெயிச்சிருந்தாலும் சரி, தோற்று போயிருந்தாலும் சரி, அவனோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயம் எங்கே இருக்குது? அவன் கூடவே மறைஞ்சு போயிடுது. ஆனால் சில பேர் மட்டும்தான் அவங்க கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல அது புத்தகமாக மட்டும்தான் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாதா? இப்போது நான் 30 வருஷமாக என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஜஸ்ட் 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதாக இருக்கும், இல்லை நேரத்தை அதிகமாக செலவு பண்ணி கற்றுக்கிட்டதாக இருக்கும், இல்லை ரொம்ப உழைச்சி கற்றுக்கிட்டதாக இருக்கும். அது எவ்வளோ சுலபமாக கிடைக்கிது. அது வேணான்னு ஏன் நீங்கள் தூக்கி போடுறீங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புத்தகமும். நான் பேசுகிறது கொஞ்சம் சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். புத்தகம் அவ்வளோ முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருது. யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவர் என்ன யோசிச்சாருன்றதை இன்றைக்கி நம்மளால் உட்காந்துக்கிட்டு படிக்க முடியுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதை ரொம்ப சாதாரணமாக நம்ம தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, திருவள்ளுவர் இங்கே இருக்கார், சம்மந்தமே இல்லாமல் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு புலவரை பற்றி இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளால் படிக்க முடியுது. அவர் எந்த மொழியில் பேசினார்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன யோசித்தார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன யோசித்தார், இங்கே திருவள்ளுவர் என்ன யோசித்தார், ரெண்டுத்தையும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஆஹா, 2 பேரும் எப்படி வேறு வேறு விஷயத்தை வேறு மாதிரி சிந்திச்சிருக்காங்களே, ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு விதத்தில் நமக்கு பயனளிக்குது அப்படின்லாம் யோசிக்கும் போது அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையா? அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்ல. புத்தகம் படிக்கிறது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரே ஒரு புக்கை படித்து முடிச்சிட்டனே வாழ்க்கையே மாறலையே அப்படின்னு கேட்காதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் யாருன்றதே மாறும். நீங்கள் யாருன்றது மாறினா வாழ்க்கை அப்படியே இருந்தாலும் அதை பார்க்குற பார்வை மாறும். அதுதான் வாழ்க்கை மாறுறது. தோற்று போகிறதுக்கு தயாராக இருங்க.
நிறைய தடவை தோற்று போனாலும் திரும்ப அதுலேருந்து வரது எப்படின்றத கற்றுக்கோங்க. தோற்று போகிறது சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தோற்று போகிறது உங்களை கவலைப்படுத்தவே கூடாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு தோல்வியை பார்க்க போகிறீங்க நீங்கள். நான் 5 வருஷம்னு என்னோடய லைஃப்பை வச்சு சொல்கிறேன். அது அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். முதல்ல எடுத்த உடனே வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நான் ஒரு வார்னிங்கை கொடுப்பேன். முதல் ஷாட்லேயே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்கன்னா நீங்கள் தான் பாவம், நீங்கள் தான் நிறைய பாவம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நடக்கிறது தான் மோசமான விஷயம். ஏன்னா எப்போ நான் முதல்லையே ஒரு விஷயம் செய்கிறேனோ அங்கேயே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு வைங்க, அதுதான் சரின்னு நினச்சிப்பேன். நான் பெரிய ஆள், நான் பெரிய எக்ஸ்பர்ட்னு நினச்சிப்பேன். நான் செய்கிறது தான் சரின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பேன். அப்போது எனக்கு புது புரிதல்கள் வராது, என்ன நான் மேம்படுத்திக்க மாட்டேன், நான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு வளராமலேயே விட்டுருவேன். ஆனால் எப்போ ஆரம்பத்திலே தோற்று போகிறனோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மெருகேற்றிக்கிட்டே வருவேன். என்றைக்காவது ஒரு நாள் வெற்றின்றது வரும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இவ்வளோ நாள் தோற்றுக்கிட்டு தானே இருந்தோம், திரும்ப தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஆட தேவையில்ல, இதை செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் தான், என்னால் தோற்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டெலாம் வளர்த்துக்க மாட்டேன். ஸோ லைஃப்பில் எடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ் வந்ததுன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிங்க, கொஞ்சம் தலைகணத்தை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஈகோவை குறைச்சிக்கிட்டு நான் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்திலே தோல்வி வர ஆரம்பிச்சதுன்னா நன்றியை சொல்லுங்கள் இந்த உலகத்துக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி கையாளுறது, அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்ற பயிற்சியை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நீங்கள் தோற்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் வெற்றின்றது வரும். எது போர் அடிக்குதோ அதை செய்கிறதுல ஒரு ஆசையை வளர்த்துக்கோங்க, அது மீது ஒரு காதலை வளர்த்துக்கோங்க. சலிப்பின் மீது காதலை வளர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணுன்னா அதுக்கு நிறைய பயிற்சி தேவை. எப்போ ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு பேர் பயிற்சி. எப்போ ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்கிறீங்களோ மூளை சலிப்படைய செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை செஞ்சால் மூளை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும். திரும்ப திரும்ப செஞ்சிங்கன்னா மூளை ஒரு சேஞ்சை தான் எதிர்பார்க்கும். ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சால் மூளை உடனடியாக போரிங்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும், சலிப்புன்றதை கொடுக்கும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் எதுலேயும் வெற்றி அடைய போகிறது கிடையாது. அப்போ போரிங்கை கையால் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ நான் போர் அடிக்கும் போதும் வேலையை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. நான் இப்போ சொல்லிடுறேன், ஒரு விஷயத்தை திரும்ப 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 செஞ்சிங்கன்னா போர் அடிக்கும், அந்த போரிங்கை கையாளணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கையாளுறதுன்னா என்ன, போரை அடிச்சுக்கிட்டே இருக்கும், நான் செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது கிடையாது. அது எப்படி மாறும்னா காலப்போக்கில் உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது, அந்த செயலை செய்யும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். அப்போ நீங்கள் போரிங்கை கையாளுறதுனா என்னென்னா போரிங்கே இல்லாமல் அதை மாற்றுறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எனக்கு புத்தகங்களை படிக்கிறது அப்படின்றது பிடிக்கும். நான் திரும்ப 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 புத்தகம் படிக்கிறேன், ஆனால் அது எனக்கு போர் அடிக்கிறதே கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா போரிங் அடிக்கிற அந்த தருணத்தை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்ட உடனே போரிங்கை வச்சு நான் கையால் கற்றுக்கிட்ட அடுத்த நிமிஷமே அந்த சலிப்புன்றது அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. அப்போது என்னை பார்க்குறவங்க என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னா, புக் படிக்கிறியே போர் அடிக்கலையான்னு கேட்பீங்க. நான் போர் அடிக்கலையே ஜாலி தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிட்றீங்கன்னா, நான் சலிப்பை கையாளலை, எனக்கு சலிப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே சலிப்புன்றது இருக்குது. அவங்க அதை கையாளுறதுனால தான் அது இல்லாமல் போயிடுது. அவங்க கையாளுறதுனால அது அங்கே இல்லைன்றதுனால அவங்களுக்கு அது இல்லவே இல்லை, நமக்கு இருக்குது, நமக்கு பிரச்சனைன்னு நினச்சிடாதீங்க. எல்லாருக்குமே சலிப்பு இருக்கும். ஆனால் அது கூட பழகி அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது இல்லாத மாதிரி மாயமாயிடும். சலிப்புன்றதே இல்லைன்னு நினச்சிப்போம். ஆனால் லைஃப்பில் சலிப்பு இருக்குது, அதை கையாள தான் கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் பவர். எந்த ஒரு இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுனாலும் தொடர்ந்து சலிப்படிக்கக்கூடிய செயலை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். எதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்கன்ற முடிவெடுங்க, அதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் சலிப்படிக்கும், பரவாயில்ல செய்ய போகிறேன் அப்படின்னு செய்யுங்க. முக்கியமாக சலிப்பை கையாளணும் அப்படின்னா இந்த டோபமைன் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், டோபமைன் டீடாக்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். எப்படி அதை பயன்படுத்தி சலிப்பை நான் கையாளுறது பெட்டரா அப்படின்றத கற்றுக்கோங்க. பணத்தை சேமிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, ஒரு தடவை தானே வாழ்கிறேன், பணத்தை எதுக்கு சேமிச்சுக்கிட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ பணத்தை சேமிக்கணும் அது முக்கியம்னு நினைக்கிற, நான் பணத்தை செலவு பண்ணணும் முக்கியம்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு அது முக்கியம், என் வாழ்க்கைக்கு இது முக்கியம். உன் வாழ்க்கைக்கு நான் பணத்தை சேமிக்காதன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி என் வாழ்க்கையில் நீ ஏன் சேமின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற, இப்படி சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ 20,000 தாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், 20,000 தானே சம்பாதிக்கிறேன், இன்னொரு 5-6 வருஷத்தில் என் சம்பளம் 1 லட்சம் ஆகிடும். 1 லட்சம் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு 50,000 சேமிக்க போகிறேன், 50,000த்தில் வாழ்ந்துருவேன்.
இப்போ எதுக்கு இந்த 20,000க்குள்ளே நான் சேமிக்கணும்? இப்போ இருக்கிறத நான் செலவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் 20,000 வச்சு சேமித்தா எவ்வளோ சேமிப்பேன்? 2,000 சேமிப்பேன். அப்போ ஒரு வருஷத்துலேயே எடுத்து பார்த்தா ஒரு 24,000 25,000 தான் என்னால் சேமிக்க முடியும். ஆனால் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா இந்த 25,000ன்றதை ஒரே மாதத்தில் நான் சேமிக்க போகிறேன். அப்போ 5 வருஷம் கழித்து ஒரு மாதத்தில் ரொம்ப ஈஸியாக சேமிக்கக்கூடிய ஒரு தொகையை இந்த ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு நான் ஏங்க சேமிக்கணும்? ஒரு வருஷம் கஷ்டப்படுறத இன்னொரு 5 வருஷத்தில் ஈஸியாக அடைய போகிறேன். அப்போ நான் அப்போ அடைஞ்சிக்கிறேன், இப்போ செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த மைண்ட் செட்லாம் பார்க்கும்போது. சேமிப்புன்றது எப்போவுமே கடினமான விஷயந்தான். உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் 30,000 சம்பாதிக்கிறீங்க, ஒரு 2,000 சேமிக்க கஷ்டப்படுறீங்க. நீங்கள் நாளைக்கு 1,00,000 சம்பாதிச்சா 5,000 சேமிக்க கஷ்டப்பட தான் போகிறீங்க. சேமிப்புன்றது மைண்ட் செட். சேமிப்புன்றது ஜஸ்ட் நம்பர் கிடையாது. சில பேர் கேட்பாங்க, நீங்கள் 30,000 வச்சு வாழ்ந்து காட்டுங்க, 30,000 வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறது நீங்கள் சொல்லி காட்டுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் 30,000 நீங்கள் வாழணும்னு சொல்லலை, 30,000 வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும்னு சொல்லலை. நீங்கள் சம்பாதிக்கிறதுல கொஞ்சமான தொகையை நாளைக்காக எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன். இதை வில்லனைஸ் பண்ணி விட்டுறாதீங்க. இது வில்லன் கிடையாது. உங்கள் பணத்தை உங்களுக்காக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறதுனால நான் வில்லன் ஆகிட மாட்டேன். உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டால் தான் நான் வில்லன் ஆவேன். உங்கள் பணத்தை உங்களுக்காக நாளைக்காக எடுத்து வைங்க. உங்களோட நாளைய வெர்ஷன் உங்களுக்கு நன்றி சொல்லும். எப்போவுமே எதிர்காலத்துக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிங்க. நான் நாளைய நபருக்கு, நான் நாளைக்கு எப்படி இருக்க போகிறேனோ அவனுக்கு நான் ஒரு பரிசை கொடுக்கணும். அவன்கிட்ட இருந்து திருடக்கூடாது. இன்றைக்கி நான் ஒரு பணத்தை சேமிக்கிறது அவனுக்காக நான் எடுத்து வைக்கிற ஒரு பரிசு. அந்த பணத்தை இன்றைக்கே நான் செலவு பண்ணுறது அவன்கிட்டேருந்து நான் திருடுறது. அவன்கிட்டேருந்து திருடாதீங்க. ஏன்னா அவன் நாளைக்கு ரொம்ப கொடுமையான சில விஷயங்களை பார்க்க போகிறான். அதனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு நாளைக்காக எடுத்து வைங்க. நாளைக்கு நான் எதை நினச்சி சந்தோஷப்படுவேன் அப்படின்னு யோசித்து அதுக்கு இன்றைக்கி வேலை செய்யுங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும். எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை தான் நான் செய்ய போகிறேன். நான் மகிழ்ச்சியாக வாழணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கணும் தான், அதை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. லைஃபையே நாளைக்காக வாழுங்கன்னெலாம் சொல்லலை. 30,000 ஒரு 1,500 நாளைக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறேன். 90% இப்போ வச்சுக்கோங்க, 10% நாளைக்காக கொடுத்து பாருங்கள். நாளைக்கு வரவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்வான். அது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்லது செஞ்சுக்கோங்க. 30,000 என்னால் வாழவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ரூபாயில் வாழணுன்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். எவ்வளவு ரூபாயில் வாழணுமோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான சம்பாத்தியத்தையும் நீங்கள் தான் உருவாக்கிக்கணுன்றதும் உங்கள் பொறுப்பு தான். என் லைஃபுங்க, நான் எப்படி வாழணும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. அப்போது என் லைஃபுங்க நான் 50,000 தான் வாழுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் அந்த 50,000 தான் வாழுவீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த 50,000 அடையிறதும் உங்கள் பொறுப்புன்றதை முடிவெடுத்துக்கோங்க. எனக்கு உரிமை மட்டும்தான் வேணும்னு கேட்கக்கூடாது, எனக்கு பொறுப்பும் வேணும் அப்படின்னு கேட்கணும். எதுக்கு உரிமை இருக்கோ அதை அடையிறதுக்கான பொறுப்பும் இருக்குது. பணத்தை செலவு பண்ணுறதுக்கான உரிமை இருக்குன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பொறுப்பும் இருக்குது. அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான பொறுப்பும் இருக்குது. சேமிப்புன்ற ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் வில்லனைஸ் பண்ணாதீங்க. நான் படிப்புன்ற ஒரு விஷயத்தை வில்லனைஸ் பண்ணி விடவா? யாராவது ஒரு நபர் உங்கள் பிள்ளையை படிக்க வைங்கன்னு சொல்கிறப்போ என் பிள்ளை அவனுக்கு என்ன வேணுமோ செய்வேன், ஒன் இயர் அதை சொல்கிறதுக்குன்னு கேட்டால் எவ்வளோ மோசமாக இருக்குது. அதே மாதிரி தான் சேமிப்புன்றத வில்லனைஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் 10,000 தான் சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது, அப்பயும் நான் 10,000 ஒரு 500 சேமிச்சிருங்களேன்னு சொன்னேன்னா அது அக்கறை தான், நல்ல விஷயந்தான். என் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, என் குழந்தைய படிக்கவே வைக்க முடியல, அப்போ கூட நீங்கள் படிக்க வச்சுருங்களேன் அப்படின்னு சொன்னால் அது அக்கறை தானே. நான் உங்களை சண்டை போட மாட்டேன்ல, உங்களை வில்லனைஸ் பண்ண மாட்டேன்ல. அதே மாதிரி தான் பணத்தை சேமிங்கன்னு சொன்னால் உங்கள் மீது முழுமையான அன்பும் அக்கறையும் இருக்கிற நபர் தான் சொல்வார். அவங்கள வில்லனைஸ் பண்ணிடாதீங்க. இதை நீ நான் ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு சேமிங்கன்னு சொல்கிறவங்கள வில்லனைஸ் பண்ணி விட்டு மீம் போடுறோம்ல, பண்ணாதீங்க. அவங்க அன்பானவங்க, அக்கறையானவங்க, உங்கள் பணத்தை உங்களுக்காக சேமிக்க சொல்கிறாங்க. உங்கள் கஷ்டம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட நாளைய வடிவம் என்ன கஷ்டப்படுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியல, அதனால தான் பணத்தை எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட போகிறீங்கன்றது தெரிஞ்சனால தான் அதை எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அது அன்பின் ஒரு வடிவம் தான், அதை நீங்கள் மதிங்க. பணம் பத்தலைன்னா சம்பாதிங்க. சம்பாதிக்கிறது எப்படின்றத திங்க் பண்ணுங்கள். பணம் பத்தலைன்னு சொல்லக்கூடிய பல பேர் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கிறது கிடையாது. நிறைய நேரத்தை வீணடிக்கிறவங்களும் இருக்காங்க. சினிமா பார்க்குறோம், நிறைய என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். அந்த நேரத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்ல, சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில் அப்டேட் பண்ணலாம்ல. அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பணத்தை எடுத்து வைன்னு சொன்னால் மட்டும் நான் பாஞ்சு கடிப்பேன் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்?
அடுத்து பணத்தை சேமிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமான்னு சிந்திக்கிறதும் ரொம்ப முக்கியம். இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறது ரொம்ப 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 நல்ல அட்வைஸ். நானுமே அந்த அட்வைஸை கொடுப்பேன். ஆனால் இருக்கிற பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காகலாம் என்கிட்ட இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்காம இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிறது எனக்கு போரும் தான். இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு ₹1 வரலனாலும் என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்து முடிப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த சந்தோஷமான மனநிலைக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு சின்ன வளர்ச்சியையும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். வளர்ச்சியை தேடுறன்றதுக்காக அது எனக்கு அத்தியாவசியம் கிடையாது, அது ஒரு குறை கிடையாது, அதனால் நான் வருத்தப்பட போகிறது கிடையாது. ஆனால் வளர்கிறதுக்கான முழு முயற்சியையும் நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 5 கோடி சம்பாதிச்சாலும் சரி, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு நிம்மதியாக சந்தோஷமாக நான் யோசிப்பேன், திட்டம் தீட்டுவேன், அதை ஆர்வத்தோடு செயல்படுத்தவும் செய்வேன். இதுக்கு மேலே பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது எனக்கு வருத்தத்தை கொடுக்காது, அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுவே எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், லைஃப்பை கொஞ்சம் மூவ் பண்ணும். அப்படி தான் நான் அதை பார்ப்பேன். ஆனால் அது ரொம்ப முக்கியம். பணம் போகும் அப்படின்னு நீங்கள் இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வருதுன்னு வைங்களேன், அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க முடியும். ஒருவேளை எனக்கு பணமே வேணாம் அப்படின்ற மனநிலையில் இருந்தாலும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை நல்ல வழியில் என்னால் செலவு செய்ய முடியும். பணத்தை சம்பாதிக்கிறது செலவு செய்கிறதுக்கு தான். என்னால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். என்னால் முடிஞ்சால் நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்கி படித்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வகையில் பணத்தை நல்ல வழியில் நம்மளால் செலவு செய்ய முடியும். அதுக்காகவாது பணம் சம்பாதிக்கணுன்ற முடிவெடுங்க. பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம், சேமிக்கிறது முக்கியம். பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம். முதலீடு அப்படின்றதுனால ஏதோ ரொம்ப ஃப்ளாஷியாக ஏதோ பெரிய விஷயத்தை தேடி ஓடாதீங்க. சிம்பிளான முதலீடுகளை தேடுங்க. எது ரொம்ப சேஃபாக நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்றத தேடுங்க. முதலுக்கு மோசம் வராத முதலீடில் தொடர்ந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இப்போ என்னோடய இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லை கோல்டு பீஸ் இந்த மாதிரி நான் சில இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவேன். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். தப்பாக கூட போய் முடியலாம். இன்னி வரைக்கும் நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது நாளைக்கே பொத்துன்னு விழலாம். நாளைக்கே கோல்டு பீஸ் ஒரு 50% கீழே போகலாம். அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க, நிறைய படிங்க, நிறைய வல்லுநர்கள் பேசுகிறத தொடர்ந்து கேளுங்க. இதில் அறிவை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். ரொம்ப பெரிய அகலக்கால் வச்சு அங்கே நம்ம ஒரு பெரிய லாஸையும் பார்க்கக்கூடாது. அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முக்கியமான நல்ல செயலை செய்யாமல் விட்டுறாதீங்க. நான் முதல்ல வீடியோ போட்டப்போ சுற்றி இருக்கிற பல பேர் அதை பார்த்து சிரித்தாங்க அப்படின்றது ஒரு உண்மை தான். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணாங்க, நிறைய பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் உடனடியாக பண்ணாங்க. ஒரே வாரத்தில் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. சில பேர் சிரிக்கவும் செஞ்சாங்க. சில பேர் நித்யானந்தா மாதிரி மாறிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணாங்க, கலாய்ச்சாங்க, சிரித்தாங்க. எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி இதையும் அதையும் ரிலேட் பண்ணி கலாய்க்க முடியுமோ அப்போல்லாம் கலாய்க்கிறது. அப்போ நித்யானந்தா அந்த E=mc² பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த டைமில் அவர் பேசும்போது உன்ன மாதிரியே ஒருத்தர் பேசுகிறாரா அப்படின்னு காட்டுறது, இப்படி சிரிக்கிறது நிறைய நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க யாருமே என் லைஃப்லேயே இல்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். யார் அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்க இன்றைக்கி என் வீடியோவை பார்க்குறதும் கிடையாது. யார் என்னை பார்த்து சிரித்தாங்களோ அவங்க என் கூட பேசுகிறதும் கிடையாது. லைஃப் மூவ் ஆகி போயிடுச்சு. ஆனால் ஒருவேளை அப்படி நடக்குதுன்றதுக்காக நான் அந்த செயலை செய்யாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான புக் ரிவ்யூ சேனல் தமிழில் உருவாயிருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்காக கிடையாது, இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க சிரிப்பாங்கன்றதுக்காக விட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு. தொடர்ந்து உங்களுக்கு தோணக்கூடிய நல்ல செயல்களை அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லணுன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்லவா, அடுத்தவங்க உங்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையில் தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவானே தவிர உங்களை பற்றி யோசித்து அவன் படுக்கையில் படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். தைரியமாக நீங்கள் செய்கிறது நல்ல செயல் அப்படின்னா அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பார்த்தா சிரிப்பு வந்தாலும் செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது. அதனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பெரிய பெனிஃபிட் அடையும். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனைகள் தான். எதை பார்த்தாலும் அதை ஒரு பிரச்சனையாக எப்படி மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பணம் பத்தலையா, அது ஒரு பிரச்சனை. எனக்கு வேலை கிடைக்கலையா, அதுவும் ஒரு பிரச்சனை. என் லைஃப்பில் சில தடைகள் வருதா, அதுவும் ஒரு பிரச்சனை. இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பாதை அப்படின்னு தான் எடுத்துக்கணும்.
எல்லாருமே லைஃப்பில் எப்பயாவது ஒரு தடவை வேலை இல்லாமல் இருந்து வேலை கிடைச்சவங்களாக தான் இருப்பாங்க. அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு என் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமான்னு புலம்புறது தேவையே இல்லாத விஷயம். இல்லை சில கஷ்டங்கள் வரும், நமக்கு பிடித்த நபர்கள் சில பேர் இறந்து போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பாதை, ஒரு அங்கம். அதை பிரச்சனையாகவே பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்து வெளியே வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும். எந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அது பிரச்சனை கிடையாது, அது வாய்ப்பு. என்னால் ஒரு பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிறதுக்கு பேர் பிரச்சனை கிடையாது, அங்கே இருக்கிறதுக்கு பேர் ஒரு வாய்ப்பு. அப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு வாய்ப்பாக பாருங்களேன். என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்னா கம்மியான பணத்தை வச்சு வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்கிட்ட இருக்குது. என் கூட நிறைய மனிதர்கள் இப்போ இல்லை, நிறைய மனிதர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா தனிமையில் எப்படி ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்டாக இருக்கிறது, ஒரு தனிமையில் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாத்தையும் ஒரு பயிற்சி கூடமாக பாருங்கள், ஒரு வாய்ப்பாக பாருங்கள். வாழ்க்கைன்றது ஒரு பயிற்சி கூடம். தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க. எப்போவுமே ஏதோ ஒரு பயிற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பயிற்சியை பண்ணுங்கள். லைஃப்னாலே அப்படி சீரியஸாக தான் எடுத்துக்கணுமா, நான் சும்மா ஜாலியாக இருக்கனே அப்படின்னா அதுவும் ஒரு பயிற்சி தானே. சும்மா இருக்கிறதும் ஒரு பயிற்சி தான், சும்மா இருங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ரசிக்கிறீங்களா, சினிமாவுக்கு போகிறீங்களா, சினிமாவுக்கு போகிறப்போ சினிமாவை மட்டும் ரசித்து பார்த்து சந்தோஷமாக இருக்கிற பயிற்சியை நீங்கள் அங்கே பண்ணுறீங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவுமே கஷ்டம். சில சமயம் நான்லாம் தேட்டருக்கு போவேன், பக்கத்தில் ஒரு குழந்தை உட்காந்து கற்றுனதுன்னா டென்ஷனாக ஆகும் எனக்கு, ரொம்ப அங்கே ஒரு மூட் அவுட் ஆவேன். சின்ன குழந்தை சும்மா ஒரு 2 நிமிஷம் கற்றுனதுனால 3 மணி நேர சினிமாவே எனக்கு பிடிக்காமல் போதில்லை. அப்போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த ஒரு 3 மணி நேர சினிமாவை ரசித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பயிற்சி எனக்கு தேவை. அப்போ அந்த பயிற்சியை நான் பண்ணிட்டு போகிறேனே. இந்த பயிற்சின்னு சொல்கிறதுனாலையும் வாய்ப்புன்னு சொல்கிறதுனாலையும் லைஃப்பை சீரியஸாக வச்சுக்கோங்கன்னெலாம் நான் சொல்ல. ஜாலியாக இருங்க, ஆனால் ஜாலியாக இருக்கிறதுமே ஒரு சீரியஸான விஷயந்தான். ஜாலியாக இருக்கிறதுமே ஒரு பயிற்சி தேவைப்படக்கூடிய விஷயந்தான். அவ்வளோ ஈஸியாலாம் இருக்க முடியாது. அதையுமே ரசித்து சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பிரச்சனையாக பார்க்காதீங்க. ரீசண்டாக ஒரு புத்தகத்தில் சொன்ன ஒரு பாடம் இருக்குது, மிமிட்டிக் டிசைர். இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வாண்டிங்னு ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்பேன், அதை கொஞ்சம் போய் பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்படுற அனைத்தும் அடுத்தவர்களை பார்த்து மட்டும்தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. உண்மையாகவே என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னோடய சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, என்னோடய பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா நம்ம நிறைய விஷயத்தை உண்மையாக நமக்கு தேவைன்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முக்கியமாக பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறது கிடையாது, யாரோ ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்றதுனால நம்ம ஆசைப்படுறோம். நம்மளோட பயாலஜிலேயே ஒரு குறைபாடு இருக்குது. அது என்னென்னா 2 பொருள் இருக்குது. ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொருளை நான் கையில் எடுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு பொருள் சும்மா கிடக்கு, அப்போ நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நிறைய பேர் ஆஹா இந்த பொருள் இங்கே கிடக்க எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ஓடி வந்தால் ஐயோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச அந்த பொருள் அப்படி தூக்கி போட்டுட்டு அவங்க எதை நோக்கி ஓடி வராங்களோ அதை கையில் எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா போயிடும் அப்படின்னா நினைக்கக்கூடிய ஒரு பயாலஜியோட பிறந்துட்டேன். இதனால் எவ்வளவு குழப்பங்கள் வருது. எனக்கு என்ன முக்கியம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே நான் அடையணும்னு ஆசைப்படணும். இங்கே ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, எப்போ ஒரு விஷயத்தை இன்னொருத்தவர் வச்சுருக்காருன்றதுக்காக ஆசைப்பட்றனோ அப்போ அந்த ஒரு விஷயம் எனக்கும் தேவையாயிடுது, அந்த இன்னொருத்தவருக்கும் தேவையாயிடுது. எங்கள் 2 பேருக்குமே அந்த விஷயம் தேவை அப்படின்னு மாறுறப்போ அந்த ஒரு நபரை என்னோட போட்டியாளனை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். நம்ம 2 பேருக்கும் அது தேவையில்லை, எனக்கு கிடைக்கணும் உனக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு யோசித்து அவனை போட்டியாளனாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல போட்டியாளனாக பார்க்குறேன் அவனை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரியாக மாற்றிக்கிறேன். என்னோடதுக்கே நீ ஆசைப்படுறியா, நீ ரொம்ப மோசம்னு. எப்படி எதிரியாக மாற்றுறேன், ஒரு போட்டியாளனை எனக்கு கிடைச்ச உடனே அந்த போட்டியாளன்ட்டு இருக்கிற குறைகளை தொடர்ந்து நான் தேடுறேன். அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, அவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான்னு புது கதைகளை கற்பனை பண்ணிக்கிறேன். அவன் செய்கிற சாதாரண விஷயத்தில் இருக்கிற நல்லதை தூக்கி போட்டுட்டு கெட்டதை மட்டுமே கவனிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கெட்டவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனை எதிரியாக மாற்றுறேன். எதிரியாக மாற்றிட்டு ஏதோ ஒரு பொருளுக்காக தானே அவன் கூட நான் போட்டிக்கு போனேன், அந்த பொருளே எனக்கு வேணாம் ஆனால் உனக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசையை கூட தூக்கி போட்டுட்டு அந்த பொருளோ பதவியோ ஒரு விஷயத்து மீது இருக்கக்கூடிய ஆசை அதுக்காக தான் போட்டி போட்டன்றதையே மறந்துட்டு நீ என் எதிரிடா, உன் கூட சண்டை போடுறது தான் என் லட்சியம் அப்படின்ற மாதிரி மாறுறேன். வாழ்க்கையே ரொம்ப மோசமான இடத்துக்கு போகுது. லைஃப்பில் ரொம்ப ஆசைப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆசைப்படுறது எப்படின்னாது கற்றுக்கோங்க. அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பொருள் 4-5 பேர் வேணும்னு கேட்குறாங்களா, எனக்கு அது உண்மையாக தேவையில்லைனா எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு விடணும். எல்லாரும் கேட்குறாங்கன்றதுக்காக ஓடி போய் பாயக்கூடாது. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தன்மை தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணாலே நிறைய இடத்துல நிம்மதியாக இருக்க முடியும். ரீசெண்டாக இன்னொரு வீடியோவில் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருந்தேன், சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சங்க் காஸ்ட் ஃபேலசி நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு 150 ரூபா காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு போயிட்டேன். படம் ரொம்ப கேவலமாக இருக்குது, உட்காரவே முடியல. என்ன செய்வீங்க, காசு கொடுத்துட்டேன் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல.
படத்தை பார்க்காம பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டிங்கன்னா கொடுத்த 150 ரூபா தான் நஷ்டம். அந்த பிடிக்காத படத்தில் கடுப்பாகி 3 மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா 150 ரூபாயும் நஷ்டம், 3 மணி நேரமும் நஷ்டம். நம்ம லைஃப்பில் பல இடங்களில் இதை செய்வோம். இவ்வளவு நாள் இதுக்கு முயற்சி பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் இதை விட்டால் என் முயற்சி வேஸ்ட் ஆகிடுமேன்னு நினச்சி எதிர்காலத்தையும் வீணடிப்போம். நான் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருப்பேன், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், தொடர்ந்து அதில் ஏதாவது ஒரு முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சு அதுக்கு பணத்தை போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். 1 லட்சம் போட்டிருப்பேன், 2 லட்சம் போட்டிருப்பேன், 10 லட்சம் போட்டிருப்பேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இந்த பிஸ்னஸ் ஓடாது போல இருக்கே, இது வேலைக்கு ஆகாது போல இருக்கே, இந்த ப்ராடக்ட் உண்மையாக மக்களுக்கு தேவையில்லை போல இருக்கே, நம்ம செய்கிறது மக்களுக்கு தேவையானதாக இல்லை போல இருக்கே, இது ஓடவே ஓடாது போல இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 10 லட்சம் போட்டோமே வேஸ்ட், 10 லட்சத்தை மட்டும் திரும்ப எடுத்துடலாம் அப்படின்னு கையில் ஒரு வேளை காசு இருந்தால் அதையும் உள்ளே போடுவோம். பல பேர் போண்டி ஆகிறதுக்கு காரணமே இதுதான். முதல்ல ஒரு 10 லட்சம் போட்டுட்டேன், ஒழுங்காக இது வேலைக்கு ஆகலன்னு வெளியே வந்திருக்கலாம். என் கையில் இன்னொரு 20 லட்சம் இருக்கிறப்போ 10 லட்சத்தை திரும்ப எடுக்கலான்னு இன்னொரு 20 லட்சத்தையும் உள்ளே இறக்கி அதுவும் போனதுக்கப்புறம் போட காசு இல்லையேன்னு பிஸ்னஸ் இழுத்து மூடுறது. அப்படி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நெவர் கிவ் அப் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் ட்ரூ கிடையாது, எல்லா இடத்துக்கும் அது புரிஞ்சு போகாது. சில இடத்துல முன்னாடியே நமக்கு சைன் வந்துடும் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு, அப்போது அங்கேயே விட்டுறணும். இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டோம்ல அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணக்கூடாது. எப்போ தெரியுமா நெவர் கிவ் அப்ன்றது தேவை? எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறப்ப மட்டும்தான் நெவர் கிவ் அப்ன்றது தேவை. கடந்த காலத்தில் வேலை பார்த்துருக்கன்றதுக்காக நெவர் கிவ் அப்பை ஃபாலோ பண்ணக்கூடாது. எதிர்காலத்தில் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், லாஜிக்கலாக புரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளவு நாள் வேலை செஞ்சோமேன்னு செய்யக்கூடாது, அங்கே கிவ் அப் பண்ணணும். எப்போ இவ்வளவு நாள் வேலைலாம் செய்யலப்பா, இவ்வளோ நாள் நான் தப்பு கூட பண்ணிட்டு போகிறேன், ஆனால் இதை என்னால் சரியாக மாற்ற முடியும் அப்படின்னு தோன்றப்ப தான் நெவர் கிவ் அப்பை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நமக்கு தெரியாது. இவ்வளோ நாள் காசு போட்டுட்டோன்றதுக்காக தான் வேலை செய்வோம், ஆனால் மனசு என்னமோ எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். அதை புரிஞ்சுக்கிற தன்மையை நம்ம தான் வளர்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு சூப்பர் பவரை நீங்கள் வளர்த்துக்க முடியும், அது இருக்கிறதுலே பயங்கரமான சூப்பர் பவர். அதை பற்றி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். இதை கொஞ்சம் மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சூப்பர் பவர் தெரியுமா? நான் எடுக்கக்கூடிய முடிவு, நான் செய்யக்கூடிய செயலின் எதிர்கால விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. நான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் அப்படின்றது இருக்கும். சிகரெட் பிடிக்கிறேன்னா ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது, எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறேன்னா ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது, இப்படி வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. லைஃப்பில் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவுன்றது இருக்குன்றது நமக்கு தெரியும். அது என்ன எதிர் விளைவுன்றதும் நமக்கு பல இடங்களில் தெரியும். இப்போ நான் சொன்னேன்ல, ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, புக் படிக்கிறது, ரீல்ஸ் பார்க்குறது, இது எல்லாத்துக்கும் என்ன எதிர்விளைவுன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியும்ல. ஆனால் என்னைக்காவது அந்த செயலை செய்யும் போது இதோட எதிர்விளைவு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு அது நல்ல எதிர்விளைவா கெட்ட எதிர்விளைவான்ற ஆராய்ச்சியை பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு சூப்பர் பவர். எப்போவுமே ஒரு செயல் செய்கிறப்போ இதோட எதிர்விளைவு என்னன்றதை கேளுங்க. சில இடத்துல எதிர்விளைவு என்னன்னே உங்களுக்கு தெரியாது, தெரியலன்னா தப்பே கிடையாது, செஞ்சு பார்த்து கற்றுக்கோங்க. தெரிஞ்ச எதிர்விளைவை ஏன் ஏற்க மறுக்கிறோம்? எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சிருச்சுல, அதை பண்ணுறதுல என்ன தப்பு? ரீல்ஸ் பார்த்தா மண்டை குழம்பி போகுதுன்றது தெரியுதுல, ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஒரு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் போகுதுன்னு தெரியுதுல, அதை ஏன் பார்க்குறோம்? ரொம்ப சிம்பிள். ரீல்ஸே பார்க்காதீங்கன்னு சொல்லல, ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், 1/4 மணி நேரம் பாருங்கள், விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள். ஆக்சுவலாக 10 நிமிஷத்துலேயே அது கடுப்பாக தான் இருக்குது, அப்போ வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னா ஏன் அதை நம்ம செய்ய மறுக்கிறோம்? எதிர்விளைவை பற்றி சிந்திக்கிறதும், அதை புரிஞ்சுக்கிறதும், அதை மனதில் வச்சு செயலாற்றுறதும் ஒரு சூப்பர் பவர். அதை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. ஒரு மிக சிறந்த வாழ்க்கை வேணுமா? அடையிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன தெரியுமா செய்யணும்? எது என் வாழ்க்கையை மொத்தமாக சீரழிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. ஒரு பதில் வருதில்ல, அதை மட்டும் செய்யாதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், என் வாழ்க்கையை மொத்தமாக சீரழிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், குடிக்கிறது என் வாழ்க்கையை சீரழிச்சிருங்க, தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையை சீரழிச்சிருங்க, ஒரு தவறான நட்பு எனக்கு இருக்குங்க, அது என் வாழ்க்கையை கண்டிப்பாக சீரழிக்க போகுதுங்க, இந்த திருமணத்தில் நீடித்து நான் இருந்தேன்னா என் வாழ்க்கையே போக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த வேலைக்காக அந்த ரிஸ்க் எடுத்து வேறு ஒரு ஊருக்கு போகாமல் இருக்கிறது என் வாழ்க்கையை மாற்ற போது, சீரழிக்க போகுதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதில்ல. அந்த ஒரு செயலை செய்யாமல் அதற்கு எதிரான செயலை செய்ய ஆரம்பிங்க. குடிக்கிறது வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்திருக்கோம், நம்ம வீட்லேயே நடந்திருக்கோம். ஆனால் அப்பையும் குடிப்போம், நமக்கு மட்டும் ஒன்றாவது, லைட்டாக வச்சுப்போம், சோஷியலாக வச்சுப்போம், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது, அது மருந்து அப்படின்னு ஒரு கதையை சொல்லிவிட்டு அதை செய்கிறோம். முட்டாள்தனம் தானே இது? எது வாழ்க்கையை சீரழிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேணுன்றது எனக்கு தெரியும், ஆனால் சீரழிக்கிற செயலை செய்வேன்னா அவங்கள முட்டாள்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது? லைஃப்பில் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த செயலை தவிர்த்து பாருங்கள். வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக மட்டும்தான் இருக்கும்.
எழுதுறது எப்படி அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸ்கூலில் எழுதி 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 எத்தனை தடவை ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கில்லை ஏன் இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது? ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஏன் எழுதுறது கிடையாது? 10 வருடம் கழிச்சு நான் இப்படி ஆகணுன்றதை ஏன் நீங்கள் எழுதுறது கிடையாது? அப்படி ஆகணும்னா அடுத்த 3 வருஷத்தில் நான் என்ன செய்யணும், 1 வருஷத்தில் நான் என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன செய்யணும், அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு நான் என்ன செய்யணும், 1 மாதத்துக்கு என்ன செய்யணுன்ற எழுதுறது ஏன் நம்ம செய்கிறதே கிடையாது? மண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, குழப்பமாக இருக்குன்னா என்ன பிரச்சனைன்றதை ஒரு வாட்டி எழுதி அதை படித்து பார்த்துட்டு இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குன்னு நம்ம ஏன் புரிஞ்சிக்க மாட்டோம்? எழுதுறது ஒரு சூப்பர் பவர். எழுதுறது உங்கள் மைண்டை அப்படியே கிளியர் பண்ணிவிடும். உங்கள் மைண்டில் நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறப்போ அதை எழுதிட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்றத ஒன்றத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். மேபி இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில, நான் ரீசெண்டாக ஷூட் பண்ணேன், நேற்று தான் ஷூட் பண்ணேன். பட் ஜைகார்னிக் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஜைகார்னிக் எஃபெக்ட்னா எந்த வேலையை இன்னும் நம்ம முடிக்கலையோ அதை மட்டும்தான் மைண்டு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம், முடித்த வேலையை மறந்துடும். ஒரு ஹோட்டலில் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த வெயிட்டர்கிட்ட ஒரு 10-15 சாப்பாடு சொல்லுவீங்க. என்ன அதை ஆர்டர் பண்ண திரும்ப சொல்லுங்கன்னா அவர் பார்க்காமலே, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் பார்க்காமலே 15 டிஷ்ஷையும் சொல்லுவார். இப்போ ஒரு 15ல் ஒரு 7 டிஷ்ஷை சர்வ் பண்ணிவிடுவார். இப்போ இன்னும் என்னங்க வரணும் அப்படின்னு கேட்டால் மீதி இருக்கிற அந்த ஐட்டத்தை ஈஸியாக மனதுலேருந்து சொல்லுவார். நீங்கள் என்னெல்லாம் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுவா அப்படின்னு அவர் யோசிப்பார். ஏன்னா மூளை இப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. எந்த வேலையை முடிச்சிட்டோமோ அதை மறந்துடு, இன்னும் முடிக்கல அதை பற்றி மட்டும் யோசி, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு தான் நம்மளோட ஷார்ட் ஃபார்ம் மெமரி இருக்குது. அப்போது மூளையில் நிறைய வேலையை முடிக்காமல் வச்சுருந்தோன்னா அது குழப்பிக்கிட்டே இருக்கும் ஒன்றுத்தையும் போட்டு. அப்போ மூளையை நீங்கள் ட்ரிக் பண்ணணும். அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ட்ரிக் பண்ணணும். எப்படி ட்ரிக் பண்ணலான்னா, அந்த வேலையை எழுதிட்டாலே மூளையை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வேற எங்கேயோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நீ அதை மறக்க மாட்டே, அதனால் நீ கவலைப்படாத, அதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைன்னு சொல்லும். மைண்டை அமைதியாக்கிறதுக்கு மெடிடேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த எழுதுறதும். உங்கள் மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை எழுதுங்க, என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எழுதுங்க, உங்களோட கவலைகளை எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதி பாருங்களேன், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு லவ் வேணும், எல்லாருக்கும் லவ்வர் இருக்காங்க, எனக்கு வயசாகுது, ஒரு 25 வயசு ஆகுது, எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றணுன்னு ஆசையாக இருக்குது, இல்லை பையன் பின்னாடி சுற்றணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு பொண்ணை நான் தேடி பிடிக்கணும், பையனை நான் தேடி பிடிக்கணும், கூட இருக்கிற நண்பர்கள்லாம் லவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, வீக்கெண்ட் ஆனால் டேட்டிங் போயிட்டுருக்காங்க, நிறைய பார்ட்டிக்கு போகிறாங்க, 2 பேரும் ஒரு நல்ல கேண்டில் லைட் டின்னர் போகிறாங்க, படம் வந்ததுன்னா அவங்க 2 பேரும் ஜாலியாக போகிறாங்க அப்படின்றதுக்காகலாம் லைஃப்பில் நீங்கள் ஒரு பார்ட்னரை தேடக்கூடாது. ஒரு லைஃப்பில் பார்ட்னர் அப்படின்றது தானாக நிகழும். நீங்கள் பார்க்க போகிற ஏதோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையின் துணையாக மாறுவார். அது ஒரு கல்யாணமாக போய் முடியும். இப்படிப்பட்ட ஒரு உறவை தேடாதீங்க, அதுவாக கிடைக்கும். அந்த உறவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இல்லை சில சமயம் தோணும், இவர் நம்ம லைஃபுக்கு செட் ஆவாரே, நம்மளோட மனநிலை ஒத்து போகுதே அப்படின்னு தோணும். அதுக்காக அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, அந்த பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள உண்மையாக நேசித்து அவங்களுக்காக வாழ்க்கையை கொஞ்சம் அர்ப்பணித்து 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நினைங்க. அவங்களுக்கான சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுக்கணும், நமக்கான சுதந்திரத்தை அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேளுங்க. எல்லா இடத்துலையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவு தானாக உருவாக்குமே தவிர எல்லாரும் வச்சுருக்காங்க நம்மளும் ஒன்று வச்சுப்போம் அப்படின்றதுக்காக நடக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்கன்றதுக்காக மட்டுமே நடக்காது. அவங்க கொஞ்சம் அழகாக தெரியுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நடக்காது. நான் நினச்ச ஒரு உடம்பு அவங்கள்ட்ட இருக்குன்றதுக்காக மட்டுமே நடக்காது. அது எப்போவுமே மனசு ஒத்து போகும். 2 பேரும் ஒருத்தவங்க நேசிப்பீங்க. 2 பேரோட சந்தோஷமும் 2 பேருக்கும் முக்கியமாக இருக்கும். சில சமயம் 2 பேரும் இல்லாமல் தனிமையில் வாழ்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருப்பீங்க. அவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் அவர் கிரிக்கெட் விளையாடுறாரா, விளையாடிட்டு போட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் இவங்க அவங்க ஃபேமிலியோட போகணுன்னு ஆசைப்பட்றாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்றாங்களா, அவங்க போட்டோம், நான் தனிமையில் கூட இருப்பேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உருவாகும். அதுதான் நல்ல ரிலேஷன்ஷிப். அது கிடைக்கலன்னா தனியாக சிங்கிளாக இருந்துட்டு போயிடுங்க. தேவையில்லாமல் ஒரு ஆசைக்காக ஒன்று சேர்த்திங்கன்னா அது லைஃப்பில் கிட்டத்தட்ட 50% சந்தோஷத்தை அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மிகப்பெரிய டைம் பாம் மாதிரி. கரெக்டாக எடுத்திங்கன்னா லைஃபே வேறு மாதிரி மாறும். தப்பாக எடுத்திங்கன்னா அப்படியே இந்த சைடில் வேறு மாதிரி மாறும். அது சரியாக எடுக்கிறது ரொம்ப சுலபம். பார்த்து உண்மையாக புரிஞ்சு எடுக்கிறது சரியாயிடும். ஆசைக்காக எடுத்திங்கன்னா அது எப்போவுமே தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறத தவறான விஷயமாக நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்தால் உங்களோட அபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு ஊருக்கு போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியும். சென்னையில் உங்களால் வேலை பார்க்க முடியும்னா அதை செய்கிறது தப்பு கிடையாது. அது ஏதோ ஒரு வில்லன் மாதிரி மாற்றாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 2 விஷயம் நடக்கும். இப்போது நம்ம ஊரில் வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, நான் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் அந்த வாய்ப்பை அபகரிச்சிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம். என்னோடய ஊரை விட்டுட்டு புதுசாக ஒரு ஊரில் தனியாக ஒரு லைஃபையே நான் பில்ட் பண்ணுறேன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கொடுக்கும். ஊர் விட்டு ஊர் போங்க.
ஒரு கம்ஃபர்ட்டான ஊர்லேயே இருந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஊரை விட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு வந்தால் தான் பிரச்சனை. இன்னொரு ஊரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், லைஃப்பை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அது பெரிய பாடங்களையும் நிறைய புரிதல்களையும் நிறைய சில சமயம் வளங்களையும் பணத்தையும் கூட கொடுக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு கட்டாயம் உதவி பண்ணணும். எப்போவுமே உங்களை கீழே பிடிச்சி இழுக்கக்கூடாது. இப்படி சொன்ன உடனே ஏதோ ஒரு செல்ஃபிஷ் மாதிரி நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. என்னோடய நண்பர்கள் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் இங்கே யூஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல, அவங்ககிட்டேருந்து பணத்தை கொஞ்சம் வாங்கிக்கணும். நமக்கு ஒரு வண்டி தேவைப்படுது, ஆனால் வண்டியே இல்லை, அவன்கிட்ட வண்டி இருக்கும், அவனை வச்சுக்கலாம் கூட ஃப்ரெண்டாக. இல்லை அவன் நல்ல பணம் வச்சுருக்கிறான் அதனால அவனை கூட வச்சுக்கலாம் அப்படி நான் சொல்ல. மைண்ட் செட்டில் நல்ல நேர்மையான நேர்மறையான நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கக்கூடிய பிலீஃப் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மச்சான் அதெல்லாம் என்னடா வாடா ஒரு பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடாது. இங்கே யூஸ் ஆகணும்னு சொல்லலை, அவங்க நல்லவங்களாக உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களா உங்களை முன்னேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு தப்பு பண்ணால் ஏன்டா இதை நீ பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடியவனாக இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா நான் உதவி பண்ணுறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறவனாக இருக்கணும். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நண்பராக மாறும்போது தான் அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல நண்பராக இருங்க, நல்ல நண்பர்களை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல நண்பர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு சொத்தே கிடையாது, கெட்ட நண்பர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு கடனே கிடையாது. லைஃப்பில் ஈஸியாக ஒரு விஷயத்தை நீங்கள் அடையலான்னா அது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட அறிவு. எப்போவுமே அது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ என்னோடய அறிவை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சுலபமானதாக அது இருக்குது. ஒரு நபர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, அவரோட அறிவு என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசைப்படுங்க. அதை விட சுலபமான ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே சுலபம் கிடையாது, எல்லாத்துக்குமே கடின உழைப்பு தேவை. ஒன்றே ஒன்று சுலபம்னா அது என்ன தெரியுமா? கூட இருக்கக்கூடிய மனிதர்களின் அறிவை அடைகிறது தான். அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அறிவை அடைஞ்சிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சும்மா போயிட்டு அது என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உட்கார வச்சு சொல்கிறதுக்கு யாருமே தயங்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளோட அறிவை அடுத்தவங்கள்ட்ட கடத்தினா தான் நம்மளோட இனம் உயிர் பிழைத்து இருக்குன்ற ஒரு உந்துதல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யாரோ ஒரு ஆள் நெருப்பை கண்டுபிடிச்சார், இன்றைக்கி என் வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் அவரோட அறிவை கடத்தினதுனால தான். இது மனிதனோட இயல்பு, மனிதனோட இயற்கை உந்துதல். நம்ம அறிவை நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு சொல்லணுன்ற ஒரு உந்துதல் அவனுக்கு இருக்குது. அந்த ஒரே காரணத்தினால தான் அவன் சூப்பர் பவரானா. அதனால தான் எல்லா மிருகத்தை விட அவன் மிகப்பெரிய பலசாலியான அந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட அறிவு தான் இங்கே இருக்கிற எல்லா புத்தகமும். இதை விட சுலபமாக ஒரு விஷயம் கிடைக்காது, இதை விட பெரிய விஷயமும் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய விஷயம், மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் அது என்னென்னா அறிவு. போய் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. யார்கிட்டையாவது பேசுகிறீங்களா, நல்ல விஷயத்தை பேசுங்க, அறிவை சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரா, அந்த நாட்டில் அந்த கம்பெனியில் எப்படிலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டு பாருங்கள், சொல்லுவார். அவர் ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வராரா, வேறு ஏதாவது ஒரு நண்பர், அந்த ஊரில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள், உட்கார வச்சு அப்படியே அழகாக சொல்லிக் கொடுப்பார். எல்லா விஷயத்தையும் செஞ்சு கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லா விஷயத்தையும் கேட்டு கற்றுக்கணும்னு நினைங்க. அடுத்தவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, ஏதாவது நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டே இருங்க. உட்காந்து எப்போவுமே குறை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது. நல்ல விஷயத்தை பேசி பாருங்கள், ரொம்ப சுலபமாக மிக மிக விலை உயர்ந்த அறிவு உங்களுக்கு கிடச்சிரும். லைஃப்பில் எப்போவுமே ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோடு இருக்காதிங்க. நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காதிங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா எனக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சு, எனக்கு எல்லாருமே மோசமாக இருக்காங்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாய்ப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி நீங்களும் நம்பாதீங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும், நல்ல விஷயத்தில் கூட உங்கள் மூளை குறைய கண்டுபிடிச்சி நீ பாதிச்சிட்ட பார்த்தியா, உனக்கு இப்படி நடந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சிம்பத்தியை வளர்த்துக்கும். நமக்கு எப்போவுமே பிடிக்கும். நான் கொஞ்சம் சோகமாக இருக்கிறப்போ எல்லாரும் வந்து அரவணைப்பாங்கன்னு நினைக்கிறதுனால நமக்கு சோகமாக இருக்கிறது சில சமயம் பிடிக்கும். அதில் போய் ஏமாந்து எப்போவுமே சோகமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்துக்காதீங்க. நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு யோசிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நல்ல விஷயத்தை பேசுங்க. நீங்கள் யாராவது ஒரு நபரை பார்த்துட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அவர் ஏற்படுத்திய விளைவு கிடையாது, அவர் கொடுத்த அவுட்கம் கிடையாது, அவரால் வெளியே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அவர் யாருன்றதை பார்க்கணும், அவரோட பிஹேவியர் என்னன்னு பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட செயல் செய்கிறாருன்னு பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட பழக்கங்கள் வச்சுருக்காருன்னு பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் வச்சுருக்காருன்னு பார்க்கணும், அவர் எவ்வளவு கடினமாக உழைக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராசஸை பார்க்கணும், அவர் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது. ஒருத்தரை பார்க்குறீங்க, பணக்காரராக இருக்காரா, பணம் நல்ல விஷயம், அவர் அமர ஆயிடணும். நோ,
அதை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்போவுமே அந்த மனிதராக நீங்கள் மாற மாட்டீங்க. எந்த ஒரு மனிதன்கிட்டையும் இருக்கிற விஷயத்தை பார்க்காதீங்க, அவனுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பாருங்கள். ஆஹா, எவ்வளவு கடினமாக அவர் உழைக்கிறாரு, அவரை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. எவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கான்யா, எவ்வளவு நல்ல சிந்தனை வச்சுருக்கான், அவனை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. எவ்வளவு புத்தகம் படிக்கிறான், நானும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. நிறைய புத்தகம் படிக்கிறான், அழகாக யூடியூப்பில் வீடியோ போடுறானே அப்படின்றதுக்காக ரிசல்ட்டை பார்க்காதீங்க, நான் செய்கிற செயலை பாருங்கள். எல்லாரும் செய்யக்கூடிய செயலையும் அவங்களோட குணத்தையும் அவங்களோட உழைப்பையும் பார்த்து அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ரோல் மாடல் எடுத்துக்க முடியும். அவன்கிட்ட இருக்கிற விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ரோல் மாடல் உங்களுக்கு அடையாமல் போகலாம். பணத்தை மட்டுமே பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடாது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய புகழை மட்டுமே பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணத்தையும் செயலையும் உழைப்பையும் பார்த்துட்டு தான் ரோல் மாடலை சூஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் தேவை, உங்களுக்கும் கட்டாயம் குறிக்கோள்ன்றது இருக்கும். ஆனால் அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான ஒரு சிஸ்டமோ ஒரு திட்டமோ உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை எப்படி அடைய போகிறீங்க, எப்போ அடைய போகிறீங்க, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? நீங்கள் சொல்கிற பதில் சரியானதாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வேணும் ஒரு உதாரணத்துக்கு, அதுதான் என் குறிக்கோள்னா அதை எப்படி நான் அடைய போகிறேன்? ஒரு சிஸ்டம் நான் வச்சுருக்கேன்னா, நான் வாரத்துக்கு 2 வீடியோ போட போகிறேன், அந்த 2 வீடியோவும் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இவ்வளவு லெசன் இருக்கணும், அதை நான் இப்படி கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சேர்க்க போகிறேன். இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுட்டு அதுக்கு நான் இதை கனெக்ட் பண்ணி விட போகிறேன். எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது, என்னால் ஒரு எடிட்டரை ஹையர் பண்ண போகிறேன், அந்த எடிட்டர்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்த்து வாங்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டத்தை நான் வச்சுருந்தா தான் அது நடக்கும். இந்த திட்டம் சரியானதாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ஃபெயில் ஆகலாம், ஆனால் திட்டமே இல்லைன்னா தோல்வின்றது உறுதி. திட்டம் இருந்தால் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோல்வின்றதை உறுதிப்படுத்திக்கக்கூடாது, தோல்வின்றதை வாய்ப்பாக வச்சுருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு திட்டம்ன்றது தேவை, அதுக்கு ஒரு சிஸ்டம்ன்றது தேவை. குறிக்கோள் மட்டுமே இருக்குது, என்கிட்ட திட்டமே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட குறிக்கோளே இல்லாமல் இருக்கிறதுக்கு பெட்டர். ஸோ எப்போவுமே லைஃப்பில் எந்த குறிக்கோள் வேணுமோ அதுக்கு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல திட்டமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் ஆகிற திட்டமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு திட்டம் இருக்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்கிட்டே போகணும். இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா ஒரு ஸ்கில் கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்கில்லோட பேர் தான் வளைந்து கொடுத்து போதல். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் கரெக்டாக இருந்துருவான்ப்பா அப்படின்ற ஒரு நபராக இருந்தீங்கன்னா வெற்றின்றது நிச்சயம். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு வேகமாக இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் வளைந்து கொடுத்து போகிறது தான், அக்செப்ட் பண்ணிக்கிறது தான், கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ஏதாவது சூழல் தொடர்ந்து மாறுதுன்னா எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த சூழலுக்கு நான் எப்படி வேலை பார்க்கலாம், இந்த சூழலில் என்னால் எப்படி என்னோட சிறப்பான ஒரு வேலையை வெளியே கொடுக்க முடியும், இந்த சூழலில் எப்படி என்னோட சிறப்பான ஒரு தன்மையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தொடர்ந்து மாற்றி அதில் சிறப்பான அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் இந்த அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டாகணும். சூழலை குறை சொல்லக்கூடாது, எந்த சூழலாக வேணா இருக்கட்டும்னா அந்த செய்வேன் அப்படின்றத முடிவெடுத்துக்கணும். காலையிலேருந்து வீட்டில் தண்ணி வரல, இப்போ நான் தண்ணி வரல அதுக்காக நான் ஒரு வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க, பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே பல்ல விளக்கிட்டு அங்கே பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அங்கே போயிட்டு வரதுக்கு ஆனிச்சு. தண்ணி வரல அப்படின்றத காரணமாக சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வீடியோ எடுக்காமல் இருந்திருக்க முடியும். எனக்கு அடுத்து ஒரு 4 மணி, இப்போ டைம் ஆகுது, ஒரு 4 மணி ஈவினிங் எனக்கு ஒரு வேலை இருக்குது. காலைல எந்திரிச்சதும் கொஞ்சம் லேட்டு, நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ எந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கே போய் பல்லு விளக்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், யாராவது சொந்தக்காரன் வீட்டுக்கு நான் வரேங்க கொஞ்சம் பல்லு விளக்கிட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவானா? காலைல சொன்னேன். அப்படி சொல்லிவிட்டு போய் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேலை செய்யணும் அப்படின்னா இருக்கிற சூழலில் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத யோசிங்க. சூழலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் எப்பயாவது ஒரு தடவை சூழலில் நீ தடுக்கிறியா அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு செஞ்சு பாருங்களேன். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். அது உங்களுக்கு உண்மையாகவே உங்களே ஒரு பெரிய ஆள் மாதிரி உங்களை பார்க்க வைக்கும், உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். அது கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க, எது வந்தாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும் உங்களால். லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனைகள்லேயும் எல்லா குழப்பங்கள்லேயும் வாய்ப்பை யாரால் பார்க்க முடியுதோ அவன் பெரிய ஆள். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லவா, என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதுலேருந்து எல்லா பிரச்சனையும் எல்லா குழப்பமும் வாய்ப்பு மட்டும்தான். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய இதை பார்த்துட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு போவேன், யாராவது ஒரு ஆள் இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, இதை தீர்க்கவே முடியாது அப்படின்னு போய் மேனேஜர்கிட்ட சொல்லுவார். மேனேஜரும் குழம்பி போவார், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படா கையாளுறது அப்படின்னு ஒரு மண்டை குழப்பத்தில் எல்லோரும் இருப்பாங்க. அது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த இடத்துல
சார் நான் இதை பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு வாங்கி அதை மட்டும் நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன்னா மேனேஜருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருன்றது எனக்கு தெரியும். இங்கே யாரையோ ஒருத்தவங்க வந்து ஏமாத்துங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் கம்பெனியில் உங்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் தீர்த்தா நீங்கள் தான் அங்கே பெரிய ஆள். அது மாதிரி தான் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்த்திங்கனாலே அது ஒரு வாய்ப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட குழப்பமாக வேணா இருக்கட்டும், 90% அது வாய்ப்பு தான். வாய்ப்பு எப்போவுமே பிரச்சனைன்ற ஒரு போர்வையில் தான் வருன்றதை மறந்துடாதீங்க. எல்லா பிரச்சனையிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை தொடர்ந்து நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வாழ்க்கை மீதே ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். எல்லா பிரச்சனையும் வாய்ப்பாக பாரு நான் குழப்பமாயிடும். ஆனால் இப்படி சொல்கிறதோட நோக்கம் என்னென்னா எல்லா பிரச்சனையும் வாய்ப்பாக பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. பிரச்சனையை வாய்ப்பாக பார்க்க முடியுன்றதை புரிஞ்சுக்கணும், சில இடத்துல பார்க்கணும் அட்லீஸ்ட். அப்போ நம்ம லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். இப்போ ஒரு 100 பிரச்சனை வருதுன்னா 100த்தையும் எப்படி வாய்ப்பாக பார்க்கறதுன்னு பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி சொல்கிறதோட நோக்கம் அப்படி இருக்கணுன்றது கிடையாது. அப்படி சொன்னால் தான் 120 நம்ம வாய்ப்பாக பார்த்து முன்னேறுவோம். அது போகிறோம் முன்னேறதுக்கு. ஆனால் நம்ம யோசிக்கும் போது எல்லா பிரச்சனையிலையும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கணும். உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்றதை சும்மா உட்காந்து எழுதுங்க. அது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஒன்று ஒரு 2-3 மாதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைங்க. நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன், இப்படி நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. ஒன்று ஈஸியாக ஏதாவது ஒன்றத்தை சூஸ் பண்ணுங்கள். மற்றெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த ஒன்றத்தை மட்டும் நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் பாரு அப்படின்னு அழகாக அந்த ஒன்றத்தை மட்டும் மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக வேலை பாருங்கள். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்றது காணா போயிடும். திரும்பி பார்த்தா அதுக்கெல்லாமா நான் டிஸ்ட்ராக்ட் ஆனேன், அது இல்லாமல் நான் அடிமையாக இருந்தேன், அதுக்கெல்லாமா அடிக்ட் ஆகிருந்தேன், அவ்வளோ நல்ல விஷயமே இல்லையே அப்படின்னு தோணும். எப்போவுமே இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஸ்வீட் கிரேவிங் இருக்கா, ஒரு 3 மாதத்துக்கு இதை மட்டும் பண்ண மாட்டேன், மற்ற எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் கிரேவிங் வந்தால் கூட நல்லா போட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி பண்ணி பாருங்களேன். ஒரு 3 மாதத்தில் சுகரை பார்த்தா கிரேவ் ஆகாது. அடுத்து நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை நீங்கள் செதுக்கிக்கணும். எப்போவுமே எல்லாத்தையும் நல்லதாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எதையுமே மாற்ற மாட்டீங்க. இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, லைஃப்பில் எல்லாத்தையுமே ஒன் அட் அ டைம் அப்படின்றத பாருங்கள். ஒன்றுத்தில் மட்டும் ஒரு டைமில் நான் வேலை பார்ப்பேன், அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகிறேன்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக லைஃப் மாறும். ரீசெண்டாக கூட ஒன் திங் அப்படின்ற ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த புக்கிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சின்ன வயசில் அந்த புக் படிக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்ப்பா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைல்ல, சொல்லும் போது ஈஸியாக இருக்குல்ல, ஒரு விஷயம் போகிறோன்னு அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்தேன். திரும்பி பார்த்தா அந்த ஒரு விஷயன்றது நிறைய விஷயத்த ரிசல்ட்டாக கொடுத்துருச்சு. அந்த புக் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், என்னடா செல்ஃப் ஹெல்ப் அட்வைஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த புக் பற்றி நான் பேசியிருக்கேன், எடிட் பண்ணி போடும்போதே எனக்கு தெரியும் அதை எத்தனை பேர் வரவேற்க போகிறீங்கன்னு தெரியாது, நிறைய பேர் பார்ப்பீங்களான்னு தெரியாது. அதுலேருந்து கற்றுக்கிட்ட இந்த ஒரு விஷயம் ஆனால் என் லைஃப்பை மாற்றினது. எப்போவுமே ஒரு விஷயம்னு கேளுங்க. நான் அந்த புக் படித்ததுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட அந்த டைமில் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நான் ஒரு புக் படிக்கிறேன்ல, என்ன கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு புக்லேயும் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்பேன், அந்த ஒரு விஷயத்தை மறக்கவே மாட்டேன், வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட சில பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு புக்லேயும் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு விஷயன்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்துட்டேன். எனக்கு நிறையெல்லாம் தேவையில்லைங்க, ஒன்று கிடச்சா போகிறோம். ஒரு மாதம் ஒரு புக் படிக்கிறேன்னா ஒன்று கற்றுக்கிட்டா போகிறோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிரும். அந்த ஒரு விஷயத்தை நல்லா ஆசையாக கற்றுப்பேன், அதை மறக்க மாட்டேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அதுவும் ஈஸியாக இருக்கும். சேர்த்து பார்த்தா காம்பவுண்ட் ஆகி நிறைய லைஃப்ன்றது மாறும். இப்போ என் வீடியோ இவ்வளோ பார்க்குறீங்கல்ல, எல்லாத்தையும் உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒன்றத்தை மட்டும் சூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. மற்ற வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவையும் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே பாருங்கள். இப்படி பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் சூப்பராக மாறும். அடுத்து வேறு ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி அந்த மைண்ட் செட்லேயே எல்லாத்தையும் பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்காக உங்கள் லைஃப் மாறும். ஒரு வித்தியாசமான ஒரு அட்வைஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிள். லைஃப்பில் எப்போவுமே யாராவது ஒன்று சொன்னால் உடனடியாக பர்சனலாக எடுத்துக்காதீங்க, உடனடியாக அஃபண்ட் ஆகிடாதீங்க. நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னா, எப்போ நீங்கள் இப்படி செய்வீங்களோ அப்போ உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட முடியும். நம்ம மேனிப்புலேஷன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் யாரையோ போய் மேனிப்புலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ கிடையாது. எப்படியெல்லாம் ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம தற்காத்துக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போது ஒரே ஒரு ஸ்கில் எனக்கு வேணும், அதனால என்னை யாரும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஒரு ஸ்கில் இருக்குது. ஈஸியாக எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனடியாக அஃபண்ட் ஆகிடக்கூடாது. இந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களை யாராலையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது.
கூட எப்போவுமே ஒரு நல்ல மென்டாரை வச்சுக்கோங்க. மென்டார் சம்டைம் விர்ச்சுவலாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயத்தை தொடர்ந்து சொல்லித்தர மாதிரி ஒரு நபரை வச்சுக்கோங்க. அதை மென்டாராக எடுத்துக்கிட்டு அவரை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் முன்னேறத்துக்கு ஒரு கைடு மாதிரி அவர் செயல்படுவார். இப்படி ஒரு நபர் எப்போவுமே நம்ம கூட இருந்தால் நம்ம லைஃப்பில் நம்ம தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு சிந்திப்போம். அந்த நபர் மேபி நமக்கு தொடர்ந்து ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லித்தராமல் கூட போகலாம். அவர் மேபி உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சொல்லித்தராமல் கூட போகலாம். ஆனால் அவர் நமக்கு எதுக்கு தேவைன்னா நீ தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானா சில சமயம் மாற்ற தேவையில்லை, மாற்றவும் வேணாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, என் வாழ்க்கையை நான் மாற்றணும் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, அதுதான் வாழ்க்கை மாறுறது. ரீசெண்டாக என் கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நீங்களும் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து வாழ்க்கையே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறீங்க, என் வாழ்க்கை மாறவே இல்லையேன்னு கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே மாறிடுச்சு. எப்படி தெரியுமா? உங்கள் வாழ்க்கை இன்னும் மாறலையேன்னு நீங்கள் சிந்திக்கிறதே வாழ்க்கை மாறினதோட ஒரு விளைவு தான். வாழ்க்கை மாறுறதுனா படத்தில் வர மாதிரி ஒரு கூரை வீடு அப்படியே டக் 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 டக்குன்னு மாறி ஒரு மாடி வீடாக மாறாது. வாழ்க்கை மாறுறதுனா என்னோடய சிந்தனையில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு, வாழ்க்கையை நான் மாற்றணும் போல் அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டாலே அதுவே மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது எந்த சைஸில் இருந்தாலும் மாற்றம் தான். மாற்றம் அப்படின்றது பெருசாக தான் இருக்கணும், ஃபிசிக்கலாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாழ்க்கை மாற்றம் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம், என் மைண்டில் ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளோதான். இந்த ஒட்டுமொத்த வீடியோவும் உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தர தேவையில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். எப்படி தெரியுமா? வாழ்க்கையவே மாற்றிக்கணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை துச்சமாக நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய சாதனை. லைஃப்பில் எப்போவுமே யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கேளுங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர் எதனால எனக்கு அவர் அட்வைஸ் பண்ண அலோவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான எந்த தகுதி உங்ககிட்ட இருக்குதுன்னு கேளுங்க. தகுதி அப்படின்னா வெற்றி அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய தோல்வியை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய தகுதி, என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அப்படின்றதா மட்டும் இருந்தால், எனக்கு எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக மட்டும் இருந்தால், யாரோ ஒருத்தர் போட்ட ரீலை பார்த்து பேசி இன்னும் பெட்டராக நான் எடிட் பண்ணுவேன், ஹூக் லைன் போடுவேன் அப்படின்றதா மட்டும் இருந்தால் அந்த அட்வைஸ் உங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்க போகிறது கிடையாது. அவரை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது. எதுலேருந்து இந்த ஞானத்தை நீ எடுத்துகிட்டு வர அப்படின்ற கேள்வியை கேளுங்க. நான் ஆரம்பத்தில் ஏன் புக் சம்மரி பண்ண ஆரம்பித்தேன்ற ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, நிறைய இந்த மாதிரி உட்காந்துட்டு பெரிய ஆள் மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசினா நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. நானாக சில விஷயத்தை படிச்சுட்டு அதை நானாக பேசுகிற மாதிரி பேசினவங்க நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, நீ சொல்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆள் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி தோணுச்சு. ஏன்னா உண்மையாகவே அப்போ நான் வந்து காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்க ஒரு ஆள். நான் எப்படி அட்வைஸ் பண்ணுறது, நமக்கு அதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு நானே யோசித்த ஒரு நபர். தகுதி இல்லைன்னு அது ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக கூட இருந்துட்டு போகுது, ஆனால் அப்படி தான் யோசித்தேன். அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்தவங்க கேட்கணுன்னா நான் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய நபர் சொன்னார் அப்படின்ற ரெஃபரன்ஸை கொடுத்து சொன்னால் அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டியான்னு கூட தெரில, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் புத்தகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அட்வைஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னால் நானாகவே உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ண முடியும், நானும் புக் எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் சம்டைம் புக் எழுதுறதுக்கு பதிலாக வீடியோவில் பேசுகிறதுமே புக் தானே. புக்குன்றது எதுக்காக எழுதப்பட்டுச்சு? நம்மளோட ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கடத்துகிற ஒரு கருவியாக தானே அது இருந்துச்சு. இன்றைக்கி நான் போடுற வீடியோவும் என் ஞானத்தை அடுத்தவங்களுக்கு கடத்துதுன்னா புக் எழுதியே ஆகணுன்ற ஒரு அர்ஜென்சி எடுத்துக்காத. டைம் வரும், பொறுமையாக அப்போ எழுதலாம். நம்ம நிறைய புக்ஸ் பற்றி பேசுகிறப்போ நம்ம ஷெல்ஃபில் நம்ம புக்கும் இருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நிறைய பயணம் பண்ணு, ஒரு இந்தியா ஃபுல்லாக சுற்றிப்பார், அங்கே இருக்கிற மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ புக் எழுதலாம். அவசரப்படுத்தாத, நிறைய புக்கை படிச்சுன்றதுக்காக எழுதாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, லைஃப் மாறணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பதிலாக என்னோடய அறிவை எப்போல்லாம் கடத்தணும்னு தோணுதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டு நான் கடத்திக்கிட்டும் இருக்கேன். இங்கே என்ன மேட்டர்னா, நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு அட்வைஸும் நானாக சொல்கிறேன் அப்படின்றதா இருக்காது, யாரையோ பார்த்து சொல்கிறேன்றதா இருக்காது. உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களும் மிகப்பெரிய சிந்தனையாளர்களும் மிகப்பெரிய எழுத்தாளர்களும் அதை சொல்லியிருக்காங்கன்றத உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறேன். அதை என்னோடய லாங்குவேஜில் நான் மாற்றி சொல்கிறேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரிய வைக்கும் தன்மையில் நான் சொல்கிறேன். அது என்னோடய ஸ்கில்லுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்போவுமே நானாக அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா இவ்வளவு அட்வைஸ் என்னால் பண்ண முடியுமா? எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், நானாகவே போட்டிருந்தா இவ்வளவு வந்திருக்காது. ஏன்னா இவ்வளவு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு அட்வைஸ் பண்ணுறோம்னா எங்கேருந்து அந்த அட்வைஸ் எடுத்துகிட்டு வரான்ற கேள்வியை கேளுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ரீலை பார்த்துட்டு சொல்கிறது, வாட்ஸ்அப் பார்த்துட்டு சொல்கிறது, இல்லை ஒரே ஒரு கோட்டை மட்டும் படிச்சுட்டு வந்து சொல்கிறதுனா அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த
ஒரு ரீலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் அது கிடைக்காது. ஸோ பெட்டர் யார் அட்வைஸ் பண்ணாலும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்றதை கேளுங்க. அது புத்தகமாக இருக்கட்டும், அவங்களோட ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த நல்ல விஷயம்னு அடுத்தவங்க சொன்னால் தான் நல்ல விஷயம்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தால் அதை தொடர்ந்து உங்களால் முன்னேற்ற முடிஞ்சால் அதுவே நல்ல விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப மோசமான நிலையில் ஆரம்பிக்கலாம், தொடர்ந்து முன்னேற்ற முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ யாரோ ஒரு நபர் இது ரொம்ப பிகினர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனால என்னோடது மோசம் கிடையாது. நான் இங்கே ஆரம்பித்தாதான் முடிக்கிறப்ப நல்ல இடத்துல முடிப்பேன். ஆரம்பிக்கும் போதே நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, அடுத்தவங்க அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க, அடுத்தவங்க கை தட்டணும்னு நினைக்காதீங்க. ஆரம்பிங்க, அடுத்தவங்களை இக்னோர் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் உங்களை பற்றி சிந்திக்கிறது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டோமே, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் தொடர்ந்து இதே மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேனே, அவங்க என்ன நினைப்பாங்க, யாருமே அதை பற்றி எதுவுமே நினைக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அடுத்தவங்க அவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கான நேரமே அவங்களுக்கு இல்லை. அவங்க உங்களை பற்றி யோசித்து, உங்களை பற்றி சிந்திச்சு, இவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியுமான்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு லிபரேட்டிங் தாட்டாக இருக்கணும். அப்பா நல்ல வேலை அப்படின்னு இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறது இல்லைப்பா, நமக்கு எது சரியோ எது முக்கியமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம், தப்பானா கரெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்தவங்களை மதிங்க, ஆனால் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களோட என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ரூமை நீங்கள் எங்கே வேலை செய்வீங்களோ கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வைக்காதீங்க. க்ளீன் அப்படின்றதோட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ அப்படின்றது தான். நிறைய குப்பைகள் இருக்குன்னு வைங்களேன், ஒன்று நமக்கு ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்தும். அப்போ நம்ம ஒரு வேலையை ஃபோக்கஸ்டாக செய்ய முடியாது, தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்போம். இப்போ நான் இங்கே பேசுகிறேன், எனக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை நான் வச்சுருந்தேன்னா ஒன்றுத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது வித்தியாசமாக தோணும், அதுக்குள்ளே போயிடுவேன். நான் என்ன பேசணுமோ அதை பேச முடியாது. ஸோ கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருங்க, அதுவே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நபர் வரப்போகிறதே கிடையாது. பணம் இல்லையா, யாரோ வந்து காப்பாற்ற மாட்டாங்க. லைஃப்பில் பிரச்சனையா, யாரோ வந்து காப்பாற்ற மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் காப்பாற்றிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கோங்க. இதை மனதில் வச்சு எல்லா வேலையும் செய்யுங்க. எனக்காக அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்காக நான் இருக்கேன், நான் செய்யக்கூடிய வேலை என்னன்னு எனக்கு தெரியும், நான் போடக்கூடிய உழைப்பை நான் பார்க்குறேன், எனக்கு என் மீது மரியாதை இருக்குது, எனக்கு என் மீது அன்பு இருக்குது, நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. என்னை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல, நான் தான் என்னை காப்பாற்றிக்க போகிறேன், நான் எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஒரு விஷயத்தில் கையை வச்சுட்டா அந்த வேலை முடிகிற வரைக்கும் அந்த கையை அங்கேருந்து எடுக்கக்கூடாது. எப்போ நான் ஒரு விஷயத்தில் கை வைப்பேன் அப்புறம் கையை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் தாளம் தான் போட முடியுமே தவிர எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. ட்ரம்ஸ் அடிக்கிறவன் மட்டும்தான் ஒரு இடத்துலையும் கையை மாற்றி வைக்கணும். நம்ம வேலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டா அந்த இடத்துல மட்டும்தான் கை வைக்கணும். ட்ரம்ஸ் வாசிக்கிறவரே ட்ரம்ஸை வாசி முடிச்சுட்டு தான் வேறு ஏதாவது வேலைக்கு போகணும். நான் ட்ரம்ஸ் வாசிக்கும் போதே 2 கையாலையும் பர்கர் சாப்பிடுவோன்னா கை ஃப்ரீயாக இருக்காது, அங்கே நீங்கள் ட்ரம்ஸை வாசிக்க முடியாது. ஒரு வேலையை ஒரு நேரத்தில் செய்யுங்க. டாஸ்க்கை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவெடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையோட குவாலிட்டின்றது மாறும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், அங்கேருந்து வரக்கூடிய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்கும். உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் நேரத்தை கொடுங்க, அதுக்கு மட்டும் எனர்ஜியை கொடுங்க. என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை பற்றி யோசிக்கவோ, அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கவோ, அங்கே முயற்சியை கொடுக்கவோ, நேரத்தை கொடுக்கவோ, பணத்தை கொடுக்கவோ செஞ்சே செய்யாதீங்க. அதை யோசிக்க கூட செய்யாதீங்க. நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ பேசுகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும், எஃபர்ட் போடுறத கண்ட்ரோல் பண்ண முடியும், கஷ்டப்பட்டு இதை நான் செய்ய முடியும். இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கல அப்படின்றது என் கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நான் பேசுகிற கண்டென்ட் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, இன்றைக்கி பேசணும்னு முடிவு பண்ணனே, எந்த தடை வந்தாலும் பேசுகிறேன்னா, இதுதான் முக்கியமே தவிர இதை தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர வேறு எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க. கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் சரி. என்னால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்வியை கேளுங்க. முடியும்னா முடிஞ்சதை செய்யுங்க, முடியாதுன்னா அதை தூக்கி போட்டுட்டு முடிஞ்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரிசல்ட் அப்படியே மறக்கவும் கூடாது. ரிசல்ட்டை ட்ராக் பண்ணணும். ரிசல்ட்டை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கணும். நான் ஒரு செயல் செய்கிறேன், அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்றது எனக்கு முக்கியம் அப்படின்னா அதை நான் பார்த்து கவலைப்பட தேவையில்லை, அதை பார்த்து ஒரி பண்ண தேவையில்லை. ஆனால் அதை ட்ராக் பண்ணணும். கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். நான் ரிசல்ட்டே எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதுனால ரிசல்ட்டே வரலன்றப்போ அதே செயலை அப்படியே செய்ய முடியாது. அப்போ நான் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்? ரிசல்ட்டை மெஷர் பண்ணுறது மூலமாக தான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். மகேந்திர சிங் தோனி சொல்கிறாரு, எனக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது, ரிசல்ட்டே மேட்டர் கிடையாது, ஒழுங்காக கிரிக்கெட் விளையாடுறது தான் முக்கியம்னு சொல்கிறாரு. ஆனால் ஒழுங்காக கிரிக்கெட் விளையாடுறதுனா என்ன?
தொடர்ந்து கிரிக்கெட்டை நான் ஒழுங்காக விளையாடுறேனான்றது எப்படி நிர்ணயமாகுது? நான் கரெக்டாக வந்து ஸ்கோர் பண்ணுறேன்னா, நான் கரெக்டாக வந்து ஒரு ஃபீல்டு செட் பண்ணுறேன்னா, அதுலேருந்து ரிசல்ட் வருதா அப்படின்றது தான். கிரிக்கெட் விளையாடுறது தான் முக்கியம். எல்லா ஃபீல்டரும் வந்து லெக் சைடில் வந்து நில்லுங்கப்பா அப்படின்றேன், ஒரு ஆஃப் சைடில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு ரிசல்ட் மேட்டர் கிடையாது, ப்ராசஸ் தான் மேட்டர். எல்லாரும் லெக் சைட்லேயே நில்லு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆஃப் சைடில் அடிக்கிறாங்களா அப்படின்னு அந்த ரிசல்ட்டை பார்த்து, எனக்கு ஸ்கோர் அதிகமாக நான் கொடுக்குறேன்னா, நான் தோத்துக்கிட்டே இருக்கேனான்றதை பார்த்து ப்ராசஸை மாற்றுவேன். ரிசல்ட்டுன்றது ஒரு ட்ராக்கிங்காக யூஸ் பண்ணணும், டூலாக யூஸ் பண்ணணும். ப்ராசஸை மெருகேற்றுறதுக்கான ஒரு கருவியை அதை வச்சுக்கணுமே தவிர, அதை முற்றிலுமாக அகற்றிட்டோம் அப்படின்னா ரிசல்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு செய்கிற தப்பை திரும்ப திரும்ப செய்வோம். ரிசல்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சிடவே கூடாது. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் நிறைய பாடங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சில பாடங்கள்லேயே லூப்பின் ஆகி அதுலேயே நிறைய பாடங்களை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் நோட்ஸ் எடுத்தது இன்னும் நிறைய இருக்குது. ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இருக்குது. நான் முக்கியமாக இந்த யூடியூப்போட இந்த ஜேர்னிலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை சொன்னேன்னா அதுவே இன்னொரு பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அடுத்து அந்த பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக என்னோடய இத்தனை வருட யூடியூப் ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன, அது லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜேர்னியை வச்சு நான் லைஃப்பில் மற்ற பகுதியையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, எப்படி வந்து தோல்வி வரும்போதும் கவலைப்படாமல் வீடியோ போடுறது, எப்படி வந்து ரிசல்ட்டே வரலன்னா கவலைப்படாமல் இருக்கிறது, எப்படி வந்து நம்ம போடக்கூடிய கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லையே அப்படின்றத கையாளுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் நல்ல வீடியோ போடுறேன்றது எனக்கு தெரியும், நான் நல்லா பேசுகிறேன்றது எனக்கு தெரியும், ரொம்ப லாங்காக என்னால் பேச முடியுன்றது எனக்கு தெரியும், நல்ல கருத்தை நல்ல சென்டென்ஸில் என்னால் பேச முடியுன்றது எனக்கு தெரியும், பெரிய ஸ்கிரிப்ட் எனக்கு தேவையில்லைன்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இது எல்லாமே இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அடுத்தவங்க கொடுத்த கண்டென்ட்டை அதை பார்த்து பேசக்கூடியவங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக, மிகப்பெரிய ஒரு யூடியூபோட ஃபேஸாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம எப்படி வைத்தறிச்சல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத எப்படி நான் கற்றுக்கிட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கான நேரம் எனக்கு பத்தலை. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேணும்னு சொல்லுங்கள், உடனடியாக பண்ணுறேன். இல்லை நீங்கள் எந்த கமெண்ட்டும் போடல அப்படின்னா அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு தோணும், அப்போ நான் அதை சொல்லலாம் அப்படின்ற முடிவு எடுப்பேன். ஸோ அது வேணுமா, உடனடியாக நான் பண்ணலாமா, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா அதை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.